Okay, let's pray. Loving Heavenly Father, time is not sufficient, Father, to think and praise you. Think about your every character, Lord. You are holy, you are loving, you are almighty, you are timeless, you are omnipotent. You can do everything. You love us still, Father. You have redeemed us. You take care of us while we are walking on earth. Lord, how much we need to hunger and thirst for your word. Lord, we praise you for who you are, but bless this time, Father God. We have come to you. Teach us, Father, the way to live a life useful for you. Live a life surrendering to your will. Lord, you are the Almighty. You are the Lord of the universe, Father. Yet, you use mankind for your plans. Lord, we submit ourselves for that purpose, Father. Use us for your kingdom. Bless this time, Father. Bless everyone who's listening. Make our hearts fruitful ground. Let your words take effect. In Jesus' awesome name I ask. Amen. Okay, so today we are நம்ம வந்து ஜெனசிஸ் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போறோம். ஆனா கடகடகடன் முதல்ல இருந்து ஃபாஸ்டா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஈடன்ல ஸ்டார்ட் ஆகி எண்ட் பண்ணும்போது ஈஜிப்ட்ல வந்து நிற்கும் இந்த புக் இல்லையா? ஸோ ஃபாஸ்டா பார்ப்போம். ஸோ 0 இயர்ல ஜீசஸ் கேம். ஜீசஸ்க்கு முன்னாடி நடந்த டைம், ஜீசஸ்க்கு அப்புறம் நடந்த டைம் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சோம்னா அது கிறிஸ்து முன் கிறிஸ்து பின். 2000 இயர்ஸ் இப்போ வந்து 2020ல நம்ம எல்லாம் இருக்கோம். ஸோ இதுக்கு அதே மாதிரி 2000 வருஷம் ஜீசஸ்க்கு முன்னால ஏப்ரஹாம் இருந்தாரு. அதுக்கு முன்னால கிரியேஷன் ஆடம் ஈவ் அவங்களாம் இருந்தாங்க. மோசே வந்து 1500 வருஷம் ஜீசஸ்க்கு முன்னால இருந்து வந்தார். மோசே தான் ஃபர்ஸ்ட் 5 புக்கு, பைபிள்ல இருக்கிற முதல் 5 புக்கு எழுதினவர் மோசே. ஸோ அவரு எழுத ஆரம்பிக்கும் போது அவர் டைமுக்கு முன்னால நடந்த எல்லா காரியங்களையும் ஜெனசிஸ்ல ஃபர்ஸ்ட் புக்ல ஆதி ஆமத்துல எழுதியிருப்பார். ஸோ இந்த இவ்வளோ போர்ஷன், ஓகே, இவ்வளோ டைம்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு புக்ல இருக்கு. மீதி ஒரு 100 வருஷத்துக்கு மோசே காலத்து விஷயங்கள் எல்லாம் 4 புக்ல எழுதியிருக்கு. மீதி 4 புக்ல, ஃபர்ஸ்ட் 5 புக்ல முதல் புக் ஆதி ஆமத்துல இதெல்லாம் இருக்கும். மற்ற 4 புக்ல மோசே காலத்து ஹிஸ்டரிலாம் இருக்கும். இந்த புக்லயுமே ஆதி ஆமத்துலயும் சாப்டர் 1 to 11 ஏப்ரஹாம் வரைக்கும் உள்ள ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் 10-11 சாப்டர்ல முடிஞ்சிடும். மீதி 12ல இருந்து 50 சாப்டர் அவர் 3 ஜெனரேஷன், ஏப்ரஹாம், அவர் மகன் ஐசக், அப்புறம் ஜேக்கப், அப்புறம் ஜோசப், இவங்களோட கதைகள் இருக்குது. ஸோ இதுதான் ஷார்ட்டா போட்டோம்னா கிரியேஷன், அப்புறம் சின் பண்ணனால அப்புறம் முதல்ல வந்த பிள்ளைங்க கேனன் டேபிள், அப்புறம் நோவா கதை, ஃப்ளட் கதை, ஃப்ளட் முடிஞ்சும் மனுஷன் கடவுளுக்கு எதிர்த்து நிக்கிற கதை டவர் ஆஃப் பேபிள் இருக்கும். அது 11th சாப்டர்ல. அதுக்கப்புறம் ஏப்ரஹாம் ஃபுல் சரித்திரம், ஐசக் கொடுத்து ஜேக்கப் அண்ட் ஜோசப். நம்ம இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் வசனம், முதல் வசனம் ஆதி ஆமத்துல. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும்
Correct. So in the beginning, God created the heaven and the earth. So இந்த ஒரு வசனமுமே அது ரொம்ப ஒரு யுனிக் வசனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 7 வார்த்தை இருக்கும் அதுல. நடுவுல இருக்கிற வார்த்தை வார்த்தை ஆக்சுவலா அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது. அது வந்து ஆல்பா ஒமேகா. ஸோ ஹீப்ரூ எழுத்துல உள்ள ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கும். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். 7 வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹீப்ரூல பெரஷீத். நம்ம ஹீப்ரூ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு அந்த எழுத்து ஒன்னொன்னுக்கும் உள்ள அர்த்தங்கள் எழுதினோம்னா அது வந்து வீட்டு தலைமகன் வந்து எனக்கு தமிழ்ல கொஞ்சம் வரல. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் த ஹவுஸ் which is God will be destroyed by hand on a cross அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த பெரஷீத்ன்ற வார்த்தை. ஸோ முதல் வார்த்தையிலேயே காஸ்பல் ஸ்டோரி ஹீப்ரூ எழுத்துடைய அர்த்தத்தை எடுத்தோம்னா ஹீப்ரூ எழுத்துல அந்த மெசேஜ் இருக்கு, பில்ட் அதுக்குள்ள பேக் பண்ணி இருக்கு. ஸோ ஒரு அமேசிங் வேர்ஸ் இது. ஸோ இது பெரஷீத். அதே மாதிரி ரெண்டாவது வார்த்தை வந்து கிரியேட்டட்னு இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தையாட்டம் இருக்கும். ஆனா ஆக்சுவலா ஹீப்ரூ வார்த்தையில ஒன்னும் வெறுமையில இருந்து உருவாக்குனார் அப்படின்றது அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஸோ கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங். அது டிரான்ஸ்லேஷன்ல அவ்வளவு கூட எழுதல அவங்க. ஸோ பரான்றது அவுட் ஆஃப் நத்திங். ஃபர்ஸ்ட் there was nothing and then God made everything. ஓகே. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒரு கிரியேட்டிங் ரெசிபி இல்லை, முதல்ல மற்ற மசாலா சில்லி அதெல்லாம் இருக்கிறனால நம்ம ஒன்று உருவாக்குறோம். இல்லை ஒரு டிசைன் ட்ரெஸ் டிசைன் பண்ணோம்னா துணி இருக்கு, நூல் இருக்கு, சம்கி இருக்கும், அதெல்லாம் இருக்கிறனால ஒரு டிசைன் பண்றோம். ஆனா இது வந்து ஒன்றும் இல்லாததுல இருந்து கடவுள் உருவாக்குனார். ஸோ அது ஒரு ஸ்பெஷல் வார்த்தை. அதே மாதிரி ஈலோஹெம். ஓகே, காடோட பேரு ஈலோஹெம்னு எழுதியிருக்கோம், ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஈலோஹெம் அந்த ஐஎம்னாலே ப்ளூரல், செருபெம் செரஃபெம் அந்த அந்த வார்த்தைகள் மாதிரி அது ப்ளூரல் வார்த்தை. ஸோ ப்ளூரல் கலந்த கடவுளுடைய பேர் இருக்கும் அதுல. ஸோ அது ட்ரினிட்டி காடுக்கு ஒரு அறிகுறி. ஓகே. அதே மாதிரி முதல் 3 வசனத்துல ட்ரினிட்டி இருக்கும். ஜெனசிஸ் 1:1ல காட் கிரியேட்டட் இருக்கும். ஜெனசிஸ் செகண்ட் சாப்டர்ல செகண்ட் வேர்ஸ்ல வாசிச்சிருவோமா? 1:1, 1:2, 1:3 தமிழ் வாசி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒளியின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தையில தேவன் இருந்தது, செகண்ட் வேர்ஸ்ல ஆவியானவர் இருந்தது, தேர்ட் வேர்ஸ்ல வார்த்தை இருந்ததுல. ஸோ வார்த்தை ஜீசஸ்ன்னு தெரியும், ஜான்ல இருக்குல்ல. ஸோ தட் இஸ் ஜீசஸ். ஸோ ஆல் த்ரீ ஆஃப் ட்ரினிட்டி இருப்பாங்க அந்த முதல் 3 வசனத்திலேயே. ஸோ ஓகே ஓகே. தென் கிரியேஷன் பார்த்தோம். கிரியேஷன்ல 7 நாள் கிரியேஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 3 days செப்பரேஷனா இருக்கும். லைட் அண்ட் டார்க்னஸ் செப்பரேஷன். செகண்ட் டே வந்து தண்ணி மேலையும் கீழேயும் இருக்கிற மாதிரி செப்பரேஷன். தண்ணியும் ட்ரை லேண்டும் பிளான்ஸும். ஓகே, அதுக்கு அது 3வது நாள். அப்புறம் இப்படி பிரிச்ச இடங்கள்ல வெவ்வேற சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் போட்டாரு 4th day. creatures, animals, birds, fishes and birds போட்டாரு 5th day. man and animals வந்து 6th day. so and 7th day Sabbath பண்ணார். நான் வந்து இதை ஃபாஸ்டா ஒரு ரீகேப் போறேன். ஏதாவது ஒரு டைம்ல உங்களுக்கு ஸ்லோ டவுன் பண்ணணும்னோ ஏதாவது ஞாபகம் வந்தாலோ ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து, கட்டாயம் நிறுத்தி. ஓகே.
ஃபைன். ஸோ சாபத் பார்த்தோம். ஆம், ஆம், இன்னொரு பாயிண்ட் when God made man, ஜெனசிஸ் 1:26ல அந்த ஈலோஹிம் உடைய அந்த ப்ளூரல் இருக்கும், தமிழ்ல கூட இருக்கும். ஜெனசிஸ் 1:26 வாசிச்சிருங்க. பின்பு தேவன் நமது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஆமா, நமது சாயல்னு இருக்குல்ல, சோ அந்த அந்த ப்ளூரல் பாயிண்ட். ஓகே, சோ காட் இஸ் அந்த ப்ளூராலிட்டியோட இருக்கும். அப்புறம் இந்த காட்ஸ் இமேஜ்ன்ற the point to note, காட்ஸ் இமேஜ்ல கடவுள் படைச்சாருன்னா அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட் பைபிள்ல. ஏன் பெரிய பாயிண்ட்னா, ஸோ காட் வந்து மனுஷனை அவர் சாயல்ல படைச்சிருக்காரு. சின் வந்து அதை கெடுத்து விட்டுரும், ரைட்? அது பாவம் வந்து அதுக்கு இடையில வந்து அவருடைய சாயலை விட்டு நம்மளை மாத்திரும். ஸோ நம்ம திரும்ப சேவ்ட் ஆகும் போது ஒரு செடியில இருந்து நம்மளை எடுக்கிற மாதிரி இல்லை, ஒரு கிளேல இருந்து எடுக்கிற மாதிரி, ஒரு ஒரு அழுக்குல இருந்து நம்மளை எடுக்கிற மாதிரி எடுத்து நம்மளை சுத்தப்படுத்திட்டே வருவார் கடவுள். ஓகே, ஸோ சேவ் பண்ண பிறகு நம்மளை சாங்டிஃபை பண்ணிட்டே வருவார். நம்ம சாகிற வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சாங்டிஃபிகேஷன் எதுக்காக நடக்குதுன்னா, அவருடைய இமேஜுக்கு ஆகிற மாதிரி கடவுள் நம்மளை மாத்திட்டே வருவார். ஸோ அந்த இமேஜ்ன்ற பாயிண்ட் வந்து கான்செப்ட் சொல்லக்கூடாது, அந்த இமேஜ் வந்து இட்ஸ் a very ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம அது அந்த இது நமக்கு மண்டையில நிக்கலனாக்கா, கடவுள் நமக்கு நல்லது செய்யறாருன்னா அது நமக்காக செய்யறாருன்னு ஒரு மாதிரி நம்ம தப்பா நினைக்க தோணும். இல்ல, நமக்காக இல்ல, நம்மள அவருடைய இமேஜ்காக மாத்துறதுக்காக. இப்போ 10 commandments ஏன் கொடுத்திருக்காருன்னா, கடவுள் இஸ் எக்ஸ்பிளைனிங் என்னதுதான் எனக்கு பிடித்தமானது, என்னோட இமேஜ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் அந்த சட்டங்கள் எல்லாம். இந்த இதெல்லாம் பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, அதெல்லாம் ஏன் இருக்குன்னா மோர் அண்ட் மோர் அவருடைய சாயலுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ அவருடைய இமேஜுக்கு போறது வந்து ஒரு எவ்ரி கிறிஸ்டியனுடைய பிரைம் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் தட்ஸ் த ஹோல் பர்பஸ், அவருடைய இமேஜா மாறுறது. ஓகே, ஸோ தட் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஸோ இந்த வசனத்தை இப்போ எதுக்கு போட்டேன்னா, அந்த ஒரு நம்ம ஒரு காயின் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு ஜீசஸ் கிட்ட வந்து பாரிசீஸ் வந்து டாக்ஸ் கேட்டலாமான்ட்டு வந்து ஒரு டவுட் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ பாரிசீஸ் கேட்குறாங்கனாலே, அந்த நம்ம பார்த்துருக்கோம்ல, பாரிசீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை கரைச்சு குடிச்ச மக்கள். ஸோ அவங்க வந்து வேணும்னு துடுக்காதான் கேள்வி கேட்பாங்க ஜீசஸ்ட. ஸோ அவங்க கேட்குறாங்கனாலே அதுல ஏதோ ஒரு லெசன் டு லேர்ன் இருக்குன்னு அர்த்தம், பாடம் படிக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது ஜீசஸோட பதிலும் சூப்பரா இருக்கும். ஸோ அதனால பாரிசீஸ் கேட்குறாங்கனாலே இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த போர்ஷனை வாசிங்க. ஸோ அவங்க வந்து கேட்பாங்க, ஸோ டாக்ஸ் கட்டுறது கரெக்டா, சீசருக்கு டாக்ஸ் கட்டுறது கரெக்டா தப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அது ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, இவங்க வந்து யூத மக்கள் ரோம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரோமருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி ஆமா ஆமா டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா, ஐயோ நீ யூதனுக்கு துரோகின்னு சொல்லி திட்டலாம். இல்ல டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னா, ஓ நீ நாட்டுக்கு துரோகின்னு சொல்லலாம். ஸோ 2 ஆன்சர் சொன்னாலுமே தப்பான ஆன்சர் மாதிரி அவங்க ட்விஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ கடவுள் சொல்வாரு, யாருடைய இமேஜ் அதுல இருக்கு காயின்லன்னு கேட்பாரு. ஸோ யாருடைய இமேஜ் இருக்கும் காயின்ல? எப்பவுமே சீசரோட இமேஜ் இருக்கும்ல, அந்தந்த கண்ட்ரியோடைய ரூலரோட இமேஜ் ஏதாவது இருக்கும். ஸோ சீசரோடைய இமேஜ் இருக்கு, படம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, அப்போ சீசர் படம் வந்துச்சுன்னா சீசர் கொடுத்துருங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி ஒரு ஆட் பண்றது பாருங்களேன், கடவுளுக்கு எரியதை கடவுள் கொடுத்துருங்கன்னு. அப்போ கடவுளுடைய இமேஜ்ல என்ன இருக்கு? நம்ம எல்லாம் இருக்கோம், கரெக்டா? அப்போ சீசர் படம் இருக்கிறது சீசருக்குன்னா, அவரு முகத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு சொந்தம்? ரைட்,
correct? So இவ்ளோ பெரிய பாயிண்ட் பாருங்களேன். ஜீசஸ் இஸ் டெல்லிங், வெறும் பணம் தானே கொடுத்துக்கோ சீசருக்கு, நீ ஃபுல்லா கடவுள்கிட்ட வான்னு அர்த்தம், ரைட்? ஸோ ஹீஸ் கிளைமிங், அவருடைய சொத்தை கிளைம் பண்ற மாதிரி. ஸோ சூப்பர்ப் ஆர்குமெண்ட். Anything to share? I'll just take a short pause. Okay, I'll carry on. Any point எப்பனால ஆட் பண்ணுங்க, ஓகேயா? சரி. ஸோ give to Caesar, சீசருக்கு வேண்டியதை சீசர்ட்ட கொடுத்துட்டு கடவுளுடையதே கடவுள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் அவருடைய இமேஜ்ல இருக்கிறனால, ரைட்? ஸோ அது அந்த God made in his imageல அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு பெரிய பாயிண்ட் ஜெனிசிஸ்ல ஸ்டார்ட் ஆறது மேரேஜ், ரைட்? ஸோ மேரேஜ்ல நம்ம நிறைய பார்த்தோம். நான் ஸ்லைட்ஸ் அவ்வளோ போடலை. ஸோ ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் டாக். டெஃபினட்டா ஜீசஸ் அத்தனை வருஷம் கழிச்சு வரும்போதும் அவர் அப்படியே ஜெனிசிஸ் சாப்டர் 2ல இருக்கிறது அப்படியே சொல்லுவார் திரும்ப, இல்லையா? ஸோ மேத்யூல இருக்கும் இல்ல, மேத்யூல பாரிசிஸ் வந்து அதுவும் அவங்க தான் வந்து கேட்பாங்க, டிவோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா, அந்த கேள்வியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, ரைட்? அப்போ பதில் சொல்வார். வாசிச்சிருவோமா? மத்தேயு 19:4-6. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இல்லாமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். கரெக்ட். இது ஜெனிசிஸ்ல எங்க இருக்கு? ஜெனிசிஸ் சாப்டர் 2. ஆமா, 2:23-24. அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இதே குற்றம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். சோ ஜெனிசிஸ் 2வது சாப்டர்ல எழுதினதுதான் ஜீசஸ் திரும்ப சொல்றார், ஓகே? சோ அவர் சொல்ற பாயிண்ட் ரொம்ப கிளியர். சோ ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்ச இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பந்தம், ஓகே, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட் இஸ் பெர்மனன்ட், யாரும் பிரிக்க கூடாது, எல்லாம் எழுதியிருக்காங்க. இந்த இது எப்படி ஜீசஸ் கடவுள் நம்ம கிட்ட வச்சிருக்கிற அன்பை வந்து அப்பா பிள்ளை அன்பு காட்டுற மாதிரி புரிய வைக்கிறதுக்கு, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருல்ல, அதே மாதிரி ஜீசஸ் சர்ச்சுக்கும் உள்ள சம்பந்தத்தை வந்து நம்ம இதுல பைபிள்ல எப்பவுமே பிரைட், பொண்ணு பார்த்திருக்க மாதிரி. ஸோ யாரு பொண்ணு? நம்ம எல்லாரும் தான். ஸோ ஃபுல் சர்ச் இருக்க எல்லா கூட்டமும் ஜீசஸும் அந்த கல்யாண ரிலேஷன்ஷிப் மாதிரி. அவ்வளோ ஸ்பெஷல் அந்த அன்பு. அது பைபிள் அது ரொம்ப இம்பார்ட்டண்டா வரும். அது நம்ம நிறைய பார்த்தோம்ல, நம்ம எஃபிஷியன்ஸ்ல பால்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர், ஓகே, ரைட்? அதுக்கப்புறம் Eve falls for the sin, and God gives that covering, and important வசனம் பார்த்திருக்கோம் நம்ம. அப்பதான் ரிடெம்ஷன் பிளான், பாவத்துல விழுந்த பிறகு கடவுள் மனுஷனை ரிடீம் பண்றதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அவர் உடனே அவர் தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்மளா திரும்பி கடவுள்கிட்ட போகிறதுக்கு வழி கிடையாது இல்ல, அவரா தரணும். அவர் கொடுக்குற ஆன்சர் தான். சோ அது வந்து நம்ம ஜெனசிஸ் 3:15ல பார்த்தோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். சோ அந்த வேர்ஸ் தமிழ்ல கட்டாயம் வாசிச்சுங்க. உனக்கும் ஸ்திரீக்கும்
உன் விந்துக்கும் அவள் விந்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஓகே, சோ இதுல நம்ம படிச்சோம் என்னெல்லாம் ப்ராஃபஸி இருக்கு. இதுல வர்ஜின் பர்த் இருக்கு, ஒரு ஒரு லேடி மூலமா, ஒரு பெண் மூலமா மெசையா வருவாருல்ல, அந்த காப்பாத்த போறவர், அந்த சீட் வந்து ஒரு பெண் வழியா வருவாரு. அதுக்கப்புறம் அவரு லேசா அடிபடும், அவரு வந்து சாத்தான ஒழிச்சிருவாரு. கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் கம்மிங்ல வந்து அந்த வர்ஜின் பர்த்தும் கிராஸ் அண்ட் ரிசரக்ஷனும் ஃபர்ஸ்ட் கம்மிங்ல கிளியர் ஆயிரும். அவரு சேட்டனை ஒழிக்கிறது வந்து செகண்ட் கம்மிங்ல நடக்கும். சோ அந்த ப்ராமிஸ வந்து ஜெனசிஸ் 3rd சாப்டர்லயே வந்துருச்சு. சோ இனிமேல் வர வசனங்கள், இனிமேல் வர ரெக்கார்ட் ஆயிருக்கிற ஹோலி ஸ்பிரிட் சொல்லி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட எல்லா காரியங்களும் அந்த பிளான உரித்து தான் இருக்கும். அந்த பிளானுக்கு கடவுள் அதை எப்படி செய்துட்டே வராரு அப்படின்றதுதான் நம்ம பார்ப்போம். ஓகே, சோ அவர் வந்து ஜெனசிஸ் 3:20 வாசிங்கப்பா. 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமா, கரெக்டா? சோ அதே சாப்டர்லயே அங்கே வந்துருச்சு. சோ இதுவரைக்கும் சாவில்லாத ஒரு ஏதேன் தோட்டத்துல ஒரு பாவம் பண்ணாத ஏதோ ஒண்ணு ரத்த பலி கொடுக்க வேண்டி வந்துச்சு. கரெக்டா? அண்ட் அது வந்து கடவுள் அக்செப்ட் பண்ண ஒரு காணிக்கை மாதிரி. அது அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் வந்துருச்சு, இதுக்கு யாரோ பே பண்ணணும். somebody has to pay. அதுக்குரிய ஃபைனோ அதுக்குரிய பனிஷ்மெண்ட் யாரோ தாங்கணும். அது யார் தாங்கணும்? புனிதமான ஒண்ணு தாங்கணும், தப்பு பண்ணாத ஒண்ணு தாங்கணும். ஓகே, சோ அது தாங்கினா அதோட அடியில அதை வச்சு நம்ம அதோடைய மறைவுல நம்ம வந்து இட் இஸ் ஓகே ஃபார் காட் அப்படின்ற சொல்யூஷன் தான் அவர் காட்டுறாரு. அவர் இப்பவே சொல்லிட்டாரு, ஒரு இன்னசென்ட் பிளட் ஷெட் ஆனாதான் பாவமுள்ள மனுஷன் என்கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, சோ அதுதான் நம்ம இப்ப கூட நம்ம அது நம்புறோம்ல, இந்த கம்யூனியன்ல ஞாபகப்படுத்துறோம். நம்ம அதே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப we are remembering. ஓகே, சோ நம்ம அது நிறைய பார்த்தோம், அது எங்கெல்லாம் வருதுன்ட்டு. Hebrews 9:22. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. கரெக்ட். ஓகே, சோ அதனால்தான் அவருடைய எல்லா சாக்ரிஃபைசஸும் அந்த ஆடு அடிக்கிற பழக்கம் வர்றதுக்கு ரீசன் இதனால்தான் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்க அதனாலதான் எப்பப்போ அவங்க ஆஃபரிங்னா பண்றாங்க. அதேதான் கெயின் ஏபல் காணிக்கையிலயும் கடவுளுக்கு பிடிச்சமான காணிக்கை எதுன்னா அவரு சொல்லி கொடுத்த காணிக்கை, அவர் சொல்லி கொடுக்கறத ஞாபகப்படுத்துறது. இப்ப நம்ம கம்யூனியன் எடுக்கிறதும் அதேதான். அது செய்யறது ஜீசஸ் தான் இல்லையா? கடவுள் தான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஆனா அதை ஹானர் பண்ணணும், நம்ம அதை ஞாபகப்படுத்தி காட் நீங்க தந்தீங்க அப்படின்றத அது அந்த பாடத்தை மறக்காம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் அந்த ஆஃபரிங். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயும் அதே ரீசன் தான், நியூ டெஸ்ட்மெண்ட்ல நமக்கு கம்யூனியனுக்கும் அதே ரீசன் தான். நம்மள அது மறந்துடாதீங்க, ஐ சேவ்ட் யூ, ஐ சென்ட் மை சன், நான் என்னோட மகனை அனுப்பிச்சு உங்களை காப்பாத்திருக்கேன், மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. ஓகே, ஸோ சேம் பாயிண்ட். ஸோ அதனால இந்த 3:21 வசனமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம். 3:15 பிளான் ஸ்டார்ட் ஆகுது, அதோடைய மெத்தட் என்னன்ட்டு 3:21 இருக்கு. ஓகே, ரைட். ஸோ அதான் அந்த தோல் உடுப்புன்னு. சரி, ஓகே. சோ எப்படி பாவம் ஃபர்ஸ்ட் ஆடம் வழியா வந்ததோ ஜீசஸ் தான் லாஸ்ட் ஆடம்னு
கூப்பிடப்படுறாருல்ல. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா சந்தேகம் இல்ல, ஏதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. ஏன்னா நான் வேற ஸ்லைட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ துண்டு துண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இடையில அது எப்படி அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா தயவுசெய்து கேளுங்க. நம்ம அடுத்த ப்ரெசன்டேஷனை திறந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தயவுசெய்து டோன்ட் ஃபீல் பேட், ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ அண்ட் ஸ்டாப். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆடம் அண்ட் லாஸ்ட் ஆடம்ன்ற கான்செப்ட் வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கும் இல்ல. ஜீசஸ் வில் பி, ஜீசஸை வந்து கடைசி ஆதாம், ரெண்டாவது ஆடமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஆடமுக்கும் இந்த ஆடமுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆடமுடைய நால வந்த பெலன் என்ன? ஒரே சாபமா நடக்கும்ல. ஜெனசிஸ் 3:17 வாசிச்சு பாருங்க. 17ல இருந்து வாசிங்க. ஃபுல்லா கர்சஸா இருக்கும். ஜெனசிஸ் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆமா, இல்ல இன்னும் ஆக்சுவலா இன்னும் வரும். நெக்ஸ்ட் வசனம் வாசிப்போம். சோ ஆடம் ஈவ் பண்ண தப்புனால கிரவுண்டே, பூமியே, கிரியேஷனே கர்ஸ்ட். ஓகே, அதுவும் ஒரு நமக்கு படிக்க வேண்டிய ஒரு பாடம். இப்போ உலகத்துல எதுவும் கெட்டது நடந்ததுன்னா கடவுள் ஏன் இது அலோவ் பண்றாருன்னு கேட்டோம்னா அது தப்பான கேள்வி. நம்ம பண்ண தப்புனால வந்த பெலன் அது, அதோடைய ரிசல்ட் வந்து அது. சோ அதனால நம்ம கடவுள்கிட்ட போய் நீங்க இதை எப்படி விடுறீங்க அப்படின்னு கேட்க கூடாது. ரொம்ப 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 தப்பான கேள்வி அது. ஓகே, சோ ஆடம் ஈவ் பண்ண தப்புனால இந்த ஜெனசிஸ் 3rd சாப்டர்லயே வந்துருச்சு. ஓகே, கிரவுண்ட் இஸ் கர்ஸ்ட். தெர் இஸ் ஒரு மோசமாயிருச்சு, கரப்ட் ஆயிருச்சு. நல்லா இருந்த கடவுள் உண்டாக்கி அழகா வச்சிருந்தது கெடுத்தது நம்ம தான். ஓகே, ஸோ உலகத்துல என்ன நேச்சர்ல கெட்டது நடந்தாலுமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மனுஷனோட சின். அதனாலதான் ரெவலேஷன்ல புது பூமி வர இடத்துல அதுல இதெல்லாம் இருக்காது, இந்த இதெல்லாம் நீங்கிரும்னு போட்டிருக்கோம் இல்ல. சரி, ஸோ கர்சஸ் வாசிச்சோம்னா நிறைய வரும். ஸோ லெட் அஸ் ட்ரை அண்ட் ரீட். ஒன்னொன்னையும் ஜீசஸ் பிரேக் பண்ணுவாரு. ஸோ 3:17ல வாசிச்சீங்கல்ல, கிரவுண்ட் இஸ் கர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆடம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நாமத்துக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின்படி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கரெக்ட். சோ கிறிஸ்து சாபமாகினாக்க அது இங்க வருது. முதல் கர்ஸ் வர்றதுக்கு காரணமே மனுஷனால. கரெக்ட். சோ கிரவுண்டுக்கும் மேன்கைண்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்ட அந்த கர்ஸ அவர் எடுத்துக்கிறார். ஓகே, சோ இங்க இதுல வந்து he is repairing it. அந்த full curse-ஐயும் அவர் எடுத்து he is putting it on the cross. ஓகே, சரி. அதே மாதிரி நீ வருத்தத்தோடேன்னு வாசிச்சீங்க தானேப்பா? திரும்ப வாசிச்சிருங்க 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஆமா, வருத்தமும் உண்டாகுது இல்ல. சோ அதுல கஷ்டப்பட்டு மனுஷன் வாழணும்னு இருக்கு. ஓகே, சோ நம்ம வேலைகளோ உடம்போ அதுல வருத்தங்கள் வந்தா அது இதுக்கு காரணமும் அதான், அந்த அப்பமுள்ள அந்த பாவத்தினால வந்த சாபம். ஓகே, ஐசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆக்சுவலா ஐசாயா 53ல நிறைய வசனங்கள் இருக்குல்ல. அவர் வந்து முதல் வருகையில வந்து அந்த சாரோ எல்லா
எல்லாத்தையும் தூக்கி எடுத்துக்கிட்டார் அவர். he took all the sorrows. அவருமே அந்த ஒரு 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 விக்டோரியஸா விக்டரியா பவர்ஃபுல்லா அப்படி காட்டிக்கவே இல்லைல்ல அவர். he was very soft lamb மாதிரி சாஃப்டா தாங்குற எல்லா கஷ்டங்களையும் தாங்குற அந்த உருவம் தான் எடுத்து வந்தார். சோ அப்படி எல்லாரோட சாரோஸையும் தாங்கினவரும் ஜீசஸ் தான். சரி, 18வது வசனம். ஜெனசிஸ் 3:18. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஆமா, நம்ம தான் உழுது சாப்பிடணும். ஐயோ, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நான் என்ன சொல்ல வரேன்னா, வயல்லாம் பண்ணிதான் சாப்பிடணும்னு சொல்ல வந்தேன் அப்படி கஷ்டப்பட்டு. ஆனா அது அந்த செடி வர்றதுமே கஷ்டத்துலதான் வரும்ல, தானும் அதுவும் இதுமா முள்ளு பூச்சின்னு எல்லாம் வரும். சோ God is telling that, okay, கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டமான ஜீவிதம் தான் God is telling. ஓகே, சோ தான்ஸ் இருக்கும். ஸ்பெஷலா அந்த வார்த்தை எழுதி இருக்கு 18வது வசனத்துல. தான்ஸுக்கும் கடலுக்கும் கனெக்ஷன் இருக்குல்ல. மேத்யூ 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். கடவுள் வந்து ஜெனிசிஸ்லயே சொல்லிட்டாரு இந்த தான்லாம் ஒரு கர்ஸ்ன்ட்டு. ஓகே, இத்தனையோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் ரோமர் மக்கள் வந்து சிலுவையில அறைவாங்கன்னு பிளான் பண்ணி, ஓகே, அதுலயும் மத்த திருடனுக்கெல்லாம் கிரவுன்லாம் கிடையாது, முள்ளுல கிரவுன்லாம் கிடையாது. ஓகே, ஜீசஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா முள்ளுல ஒரு கிரவுன் வச்சு இந்த ப்ராஃபஸி எல்லாம் உண்மையாக்குற கடவுள். எப்படி அவர் சொன்ன வார்த்தை ஒன்னையும் வீணா போகாது, அத்தனையும் ஃபுல்ஃபில் தான் ஆகும். ரைட், அதுதான் கடவுள் சொல்லுவாரு. ஸ்கிரிப்சர்ல இருக்கிற அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணதான் நான் வந்திருக்கேன்னு வருது இல்லையா? சோ ஒரு எழுத்து ஒண்ணும் மாறாதுன்னு சொல்வார்ல, ஒண்ணும் மாறாது. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஃபுல்லா நடந்து முடியும். அதுல இருக்கிற அத்தனை ப்ராஃபஸிகளும் அத்தனை காரியங்களும் நடந்து முடியும். சோ ஜீசஸ் அந்த ஒரு சின்னோண்டு ஒரு தான் வரும். தான் வந்து பார்ட் ஆஃப் த கர்ஸ் இருக்கிறத வினோதமா யாரோ ஒரு கூட்டம் மக்கள் வந்து அவருக்கு தான்ல கிராஸ் கிரவுன் பண்ணி வச்சு அந்த கர்ஸை ரிமூவ் பண்ற மாதிரி. எப்படி எல்லா கிராஸையும் தாங்கி சிலுவையில போட்டாங்களோ, எல்லா சாரோவையும் தூக்கிட்டு இருந்தாரோ, அதே போல இந்த தான்ன்ற ஒரு வார்த்தையும் he carries on his head. So it is amazing. Okay, அதே மாதிரி ஸ்வெட் இல்ல 19th verse. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். கரெக்ட். சோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வெட் கூட அவருடைய ஒரு அந்த பேஷன் வீக்ல அதை கிராஸ் பண்ணிடுவார். அதை ஹீல் டேக் தட் அண்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகே, அந்த வார்த்தையை முடிச்சிடுவாரு. அதே மாதிரி டஸ்டுக்கு போவன்ற வசனமும் டெஃபினெட்லி பிரேக் பண்ணி உயிர் தெழுந்துருவார். ரைட், டோம்புக்கு போயிட்டு கிரேவுக்கு போயிட்டு வெளியில வந்துருவார். ஸோ ஹீல் பிரேக் எவ்ரி திங். ஸோ அத்தனையும் பிரேக் பண்ணி முடிப்பார், அந்த கர்ஸ்ல உள்ள அத்தனையும். அமேசிங் காட் வி ஹேவ். ரைட், ஸோ அந்த டஸ்ட்ல போக மாட்டாருன்றது சங்கீதத்திலயும் இருக்கு. ஆனா அதுவும் ப்ராஃபஸி வேர்ஸ். வாசிச்சிடுறீங்களா? Psalm 22:15. நிறைய வசனம் இருக்கு, பட் Psalm 22:15. ஓட்டை காய்ந்தது,
என் நாவு மேல்வையோடு கொண்டது, என்னை மரணத்திலே போடுகிறீர். ஆமா, விட மாட்டேன், மரணத்துல விட மாட்டாருன்ற வசனம் இல்ல. இன்னொரு வசனம் வாசிப்போம். யோபு 19:25. யோபு 19:25. யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருந்தேன். யோபு இருக்கிறதுலே பழைய புக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த புக்ல அவர் எழுதுறத பாருங்களேன். என்னோட ரெடீமர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவருக்கு ரெடீமர், உயிரோட இருப்பார், அதுவும் எப்போ திரும்ப பூமிக்குள்ள நிப்பார் வேற. அப்படின்னா என்ன? செகண்ட் கமிங்கும் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் கமிங் சொல்லி செகண்ட் கமிங்கும் சொல்லிட்டாரு அந்த ஒரு வசனத்துல. சூப்பர் வசனம் அது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆடம் அத்தனை குழந்தை தப்பு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்றது செகண்ட் ஆடம்ல, லாஸ்ட் ஆடம். ஓகே, 1 கொரிந்தியர் 15:45. 1 Corinthians 15:45. So it is written, the first man, Adam, became a living being, the last Adam, a life-giving spirit. ஆமா, கரெக்ட். யா, இங்கிலீஷ் இட்ஸ் வெரி clear இல்ல. ஃபர்ஸ்ட் ஆடம் லிவிங் பீயிங்கா வந்தாங்க. லாஸ்ட் ஆடம் இஸ் தி லைஃப் கிவிங் ஸ்பிரிட். தமிழ்லயும் வாசிச்சிருங்கப்பா யாராவது. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறது ஆவியானார். கரெக்ட். அத்தனையும் பிரேக் பண்ணி கொண்டு வந்துடுவார். ரைட். சோ இது ஒரு பாயிண்ட். ஓகே, சோ ஜெனிசிஸ் 5ல ஒரு ஜீனியாலஜி இருக்குல்ல, யாரோட மகன் யாருன்ட்டு ஒரு ஆடம்ல இருந்து நோவா வரைக்கும் ஒரு 10 தலைமுறை இருக்கு. சோ அந்த 10 தலைமுறையும் ஹீப்ரு வார்த்தையில மீனிங் இருக்குன்னு படிச்சிருக்கோம்ல. அந்த ஹீப்ரு வார்த்தையில உள்ள மீனிங் பார்த்தோம்னா ஃபுல் காஸ்பல் மெசேஜ் வரும். அதை ஒருத்தர காட்டிடுறேன், ரொம்ப பிடிச்சிட்டோம், காட்டிடுறேன். சோ 10 தலைமுறை ஆடம்ல இருந்து நோவா வரைக்கும். சோ ஆடம், செத், ஈனோஷ், கெனன், மஹலலேல், ஜாரத், ஈனோக், மெத்துசெலா, லாமெக், நோவா. சோ அவங்களுடைய ஹீப்ரு வார்த்தையுடைய அர்த்தங்கள் மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட சாவு. ஈனோஸ்னா சாவு இல்ல, சாவுக்குரிய மனுஷன் அப்படின்னு அர்த்தம். கேனன் எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியல, விட்டுட்டேன். ஓகே, மஹலலேல் இஸ் ஃப்ரம் காட். ஜாரத்னா டிசெண்ட், இறங்கி வர்றது. ஈனோக்னா டீச் பண்றது. மெத்துசலா ஹிஸ் டெத் ஷால் பிரிங். லாமெக்னாக்கா ஸ்லேவ், அடிமையா இருக்கிறது. நோவா ரெஸ்ட், கம்ஃபர்ட் கிடைக்கிறது. ஸோ இது அத்தனையும் அப்படியே எழுதணும்னா, மீனிங் எழுதணும்னாக்கா மனுஷன் தான் சொத்தா சம்பாதிச்சு வச்சிருக்கிறது சாவு. ஆனா கடவுள் இறங்கி அவருடைய சாவுல இருந்து அவர் சொல்லி கொடுக்கிற பாடம் எல்லா அடிமைகளுக்கும் விடிவு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பாடத்துக்காக அவர் இறங்கி வருவார் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் ரியலி நைஸ். ஏன்னா அது அப்படியே நம்ம காஸ்பல் மெசேஜ் அதான் இல்ல, God will come and give a solution. அதான ரிடெம்ஷன் பிளானே இல்லையா? அவரு கொடுப்பாரு இந்த சொல்யூஷன். மனுஷன் அதை அக்செப்ட் பண்ணா போதும், அதை நம்பினா போதும், அந்த ஃபெய்த் இருந்தா போதும். ரைட்? ஸோ காட் கொடுக்கிற சொல்யூஷன் டு ரிடீம் மேன், மனுஷனை திரும்ப தனக்கு திரும்ப மீட்டுக்கிறதுக்குரிய சொல்யூஷன் அதுதான். ஸோ அது அப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். அந்த மெசேஜ் இருக்கு அந்த சாப்டர் 5ல. இட் இஸ் அமேசிங். ரைட். Anything to share, anybody? நோவாக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ நோவா பேழையெல்லாம் கெட்டினாரு. அவர் ரொம்ப உலகம் கெட்டு போயிருந்தது, ரொம்ப மெஸ்டப்பா கிடந்தது. ஸோ கடவுள் அழிச்சு குளிச்சு பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணாருல்ல. ஸோ அழிச்சது யாரு? கடவுள் தான்.
அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொன்னது யாரு? கடவுள் தான். அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது யாரு? கடவுள் தான். என்ன தேவைப்பட்டுச்சு மனுஷன் சைட்ல இருந்து? ஒரு ஃபெய்த்ஃபுல்லா எஸ் சார் நான் செய்யறேன் சார்ன்னு சொல்ற ஒரு ஒரு பணிவான ஒரு மனசுல ஒரு சரண்டர் பண்ற ஒரு மனசு, வித் ஃபெய்த். நம்பிக்கை இருந்தா தானே பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த 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 இதுதான் தேவைப்பட்டது இல்ல. ஸோ அதே பேட்டர்ன் தான், பேட்டர்ன் மாறவே மாறாது கடவுள்கிட்ட. ஸோ லார்ட் கடவுள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், ஒன் செகண்ட், கடவுள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், கடவுள் கொடுத்த காப்பாத்துற பிளான். அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணது யாரு? கடவுள் தான் இல்ல. நோவாக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. என்ன மாதிரி தெரியுமா, அது செய்யணும், இந்த டைரக்ஷன்ல போகணும், அதை பண்ணணும், ஸ்டீரிங் வீலே கிடையாது, அது பிளான்லயே இல்ல. ஒரு டப்பா மாதிரி ஒரு வீடு மாதிரி ஒன்னு கெட்ட சொன்னாரு, அவள்தான். சோ அது அப்படியே கெட்டினாரு. எது இல்ல ஒண்ணு வேற ஒன்னும் நாட் அட் ஆல் கண்ட்ரோல்லயே கிடையாது, நோவா கையிலேயே இல்ல, ஃபுல்லா கடவுள் கண்ட்ரோல்ல இருக்கு. சேம் லைக் அஸ். சோ கடவுள் ஆர்க்கு கண்ட்ரோல் பண்ணாரு. உள்ள கூப்பிட்டதும் கடவுள் தான் இல்ல. கடவுள் தான் அவங்கள உள்ள கூப்பிடுவாரு. அவங்கள பத்திரமா அடைச்சு வச்சு வெளியில என்ன பயங்கரங்கள் நடந்தாலும் அவங்கள பத்திரமா காப்பாத்தினதும் கடவுள் தான். ரைட். அண்ட் உள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி, சும்மா ஏறி உட்கார்ந்தோம் வெவ்வேறு சைட்ல போனோம் தானா, இப்படியா வரேன் நான் அப்படியா வரேன்லாம் கிடையாது. கடவுள் சொல்ற ஒரே வழி தான். ரைட். there is only one way. right. so same for us also. கடவுள் சொன்னதும் அதான். ஐ எம் த டோர் சொன்னார்ல, நானே வழின்னு சொல்வாருல்ல. சோ நமக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டார். கரெக்டா? நோவாக்கும் அதே தான் தெரியும். ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கடவுள் எல்லாரையும் அழிக்க போறாருன்னு சொல்லிட்டாரு. நமக்கும் சொல்லிட்டாரு. சால்வேஷன் தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டாரா? அதுவும் சொல்லிட்டாரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்காது. கரெக்ட். கிராஸும் அவர் கண்ட்ரோல்ல சூப்பர்வா நடத்தி முடிச்சார் இல்லையா? ஒரு ஒரு ப்ராஃபஸி விடாம அத்தனையும் உண்மையாய் நடத்தி வச்சிட்டார். அதான் ஃபெய்த்ஃபுல் காட். நடத்தி முடிச்சிட்டார். நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காரா? கரெக்ட் இல்ல, வர சொல்லிட்டே தான் இருக்காரு. நம்மளுடைய ரிபெலியஸ் ஹார்ட் தான் போக மாட்டேங்குது. ரைட். அவர்கிட்ட போறவங்கள அவர் பாதுகாத்து வச்சுப்பாரு. கரெக்டா? நம்ம சறுக்கி விழாம அவருடைய ப்ரொடெக்ஷன்ல நிச்சயமா இருப்போம். ஒரே ஒரு வழிதான். வேற நீங்க கிராஸ் நீங்க நல்லா தான் இருக்கு உங்க இது, ஆனா நானு நல்ல பிள்ளையா இருந்து நானா வரேன், இல்லாட்டி நான் நிறைய ஊழியம் பண்றேன் அதனால நான்லாம் ஹெவனுக்கு வந்துருவேன், அதெல்லாம் சரி வராது. அது எல்லாமே தப்பான பிளான். நிறைய காணிக்க கொடுத்தாலோ என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. ஓகே. ஸோ ஒன்லி ஒன் வே. அது கடவுள் கொடுத்த அந்த அந்த கிராஸ் மட்டும்தான் வழி, அது ஒண்ணுதான் டோர். ஓகே. சோ அத காட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஆர்க். ரைட். சோ அதான் நோவாஸ் ஆர்க். ஓகே. சோ இப்போ அந்த பிளான் சொன்னாருல்ல, ஜெனசிஸ் 3:15 3:21ல 3:15ல சொன்னாரே, நான் உங்க மனுஷன் வழியா ஒரு லேடி வழியா ஒரு சீட் வரும், அந்த சீட் அந்த அந்த மெசையா சீட் தான் மெசையாவா வருவார்ல, அந்த காப்பாத்த போறவர் மனுஷன் வழியா வரணும். அப்போ அந்த அந்த கவனன்ட் அழிஞ்சு போயிடக்கூடாதுல்ல, அந்த ப்ராமிஸ் அழியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நோவாவை பிக் பண்ணிருப்பார். ஜெனசிஸ் 9:9 வாசிங்க, அது தெரிஞ்சிடும். அது நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும். அவ்வளவுதான் இருக்கா? கீழே வாசிச்சிருங்க. உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ சந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ சந்து பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்கள் இடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஓகே. அவர் முன்னால ப்ராமிஸ் பண்ணியிருந்தாருல்ல, நான் ஒரு சீட் தருவேன். அந்த ப்ராமிஸ் இப்போ வயா நோவா வழியா வரப்போகுது. ஓகே. சோ அது அந்த பிளான் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி தண்ணினால அழிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுவாரு. அதுக்கு அடையாளம் தான் ரெயின்போல, தண்ணினால அழிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் அழிவு எப்படி வரும்? நெக்ஸ்ட் அழிவு
ஃபயர்னால, ரைட்? தண்ணினால இல்ல, ஃபயரால வரும். ஓகே, ஆல்ரைட். ஸோ அது நோவா. ஸோ நோவா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஏப்ரஹாமோட டைம். கதை சாத்திட்டு. ஓகே, ஸோ ஜெனசிஸ் சாப்டர் 12 ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ஜெனசிஸ் சாப்டர் 12ல ஏப்ரஹாம கூப்பிடுறது வந்து ஒரு பெரிய மார்க்கர். ஓகே ஓகே, ஜெனசிஸ்ல ஏப்ரஹாம கூப்பிடுறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னாக்கா நவ் காட் இஸ் டேக்கிங் ஒன் மேன், ஒரு கண்ட்ரி உருவாக்க போறார். ஓகே, சோ அதுக்கு ஒரு மனுஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அதனால அது ரொம்ப ஸ்பெஷல். சோ ஏப்ரஹாம்ல இருந்து அவர் ஒரு பெரிய கண்ட்ரியை உருவாக்க போறாரு. எதுக்கு ஒரு கண்ட்ரியை உருவாக்கணும்? இஸ்ரேல்னு ஏன், என்ன ஸ்பெஷல்? எதுக்கு ஸ்பெஷல்? அந்த சீட் வந்து பிறக்கிறதுக்காக, அந்த மெசையா பிறக்கிறதுக்காக ஒரு கண்ட்ரி, அதுக்குன்னு ஒரு நிலம், அதுக்குன்னு ஒரு குடும்பம், அதுக்காக உருவாக்கி கொண்டார். அதுக்காக ஏப்ரஹாம கூப்பிடுவார். சோ அதுவும் வாசிச்சுங்க. ஜெனசிஸ் 12:1ல இருந்து 3 வரைக்கும் வாசிச்சு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஓகே, சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். சோ திரும்ப யோசிச்சு பார்த்துக்கிட்டோம்னா 2000 வருஷம் ஜீசஸ்க்கு அப்புறம் எவ்வளவு வருஷங்கள் முடிஞ்சிருக்கோ, இது வந்து அதே மாதிரி அத்தனை வருஷம் ஜீசஸ்க்கு முன்னால, ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி. சோ 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருக்கோம். 2000 வருஷத்துக்கு ஜீசஸ்க்கு வர்றதுக்கு முன்னால நடந்த காரியங்கள். சோ ஜெனசிஸ் ஏப்ரஹாம கூப்பிட்டார். சோ அவர் கூப்பிட்டுட்டு ஒரு ப்ராமிஸ், ஒரு கவர்னன்ட் கொடுக்குறாரு. நீ கிளம்பி வா, நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏப்ரஹாமுக்கு ஒரு 7 ப்ராமிஸ் இருக்கும். ஐ வில் ஒரு பெரிய நேஷன் ஆக்க போறேன், உன்னை ஒரு பெரிய கண்ட்ரி ஆக்க போறேன். ஐ வில் பிளெஸ் யூ, ஐ வில் மேக், அவரோட பேரு கிரேட் இல்ல, ஏப்ரஹாமோட பேரு எல்லா முஸ்லிம்ஸும் அவங்கதான் ஏப்ரஹாம் தான் ஃபாதர் சொல்லுவாங்க, ஜூஸும் ஃபாதர் சொல்லுவாங்க, நம்மளும் ஏப்ரஹாம் தான் ஃபாதர் சொல்லுவோம். உலகத்துல கிட்டத்தட்ட பாதி மக்கள் வந்து ஏப்ரஹாம் தான் எங்களோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அவரோட பேர் நிஜமாவே கிரேட். அவரே ஒரு பிளெஸிங்கா இருப்பாருல்ல. அவரோட சந்ததி, அவங்க நாட்டு மக்கள், அவங்க இருந்த இடங்கள், அது எல்லாமே. சோ அவரை பிளஸ் பண்றவங்களுக்கும் பிளெஸிங் கிடைக்கும், அவரை கர்ஸ் பண்றவங்களுக்கு கர்ஸ் கிடைக்கும்ட்டு ஒரு அந்த பார்ட் ஆஃப் த ப்ராமிஸ். பட் என்ன பாயிண்ட் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னா அந்த கடைசி பார்ட். தமிழ்ல மறந்துட்டேன். இன் these shall all families of the earth be blessed. தமிழ்ல அது வாசிங்க யாராவது. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேங்க்யூ. சோ பூமியில இருக்க எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் இந்த ஏப்ரஹாமால வருதுன்னா அது எதனால வருது? ஒன்லி பிகாஸ் அவர் மூலம் ஜீசஸ் வரனால. ஓகே, சோ அந்த பார்ட் ஆஃப் த ப்ராமிஸ்ல தான் அவரும் அவரோட சந்ததி மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாரும். சோ அது ரொம்ப ஒரு சேஞ்சிங் பாயிண்ட். அது வரைக்கும் அவங்க நேஷன், அவங்க பேரு பிளஸ் பண்ணிருக்கோம், அவங்கள பிளஸ் பண்றவங்களுக்கு பிளெஸிங், அதெல்லாம் ஓகே. அது வந்து ரொம்ப ஸ்பெஷல்லா அவருடைய குடும்பத்துக்கு பிளெஸிங் மாதிரி. இந்த லாஸ்ட் லைன்ல தான் உண்மையான மீனிங் வெளியில வரும். இட்ஸ் அவர் மூலம் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பிளெஸிங். ஓகே, சோ அப்போ அவர் மூலம் அந்த ஸ்பெஷல் மெசையா பிறக்க போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, சோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது அவர் நம்பினார் பாருங்க. நம்பிட்டு அவர் சொந்த ஊரெல்லாம் விட்டு கிளம்பி வந்துட்டாரு. நோவா மாதிரிதான், உன் விளங்குதோ இல்லையோ அவங்க நம்பி கடவுள் சொல்லியிருக்கார் நான் செய்திடணும் அப்படின்னு செய்துட்டாங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்தா பத்தாது. நம்புறோம்னா கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வேலை கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். அந்த வேலையை செய்யணும் நம்ம. ஓகே, சரி. மெல்கிசேதேக் பார்த்தோம் நம்ம, கரெக்டா? ஏப்ரஹாம் வந்து லாட் கூட கிளம்பி ஊர்ல இருந்து கிளம்பி வந்து
அங்க இடையில ஹரான்ல கொஞ்சம் வருஷம் இருந்துச்சு. அங்க அப்பாவை கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப கிளம்பி அவங்க கானான் தேசத்துக்கு நடந்து வருவாங்க. அங்க வந்து லாட்டும் ஏப்ரஹாமும் வளர்ந்துருவாங்க. நிறைய சொத்துகள் எல்லாம் வந்துரும். நிறைய வேலைக்காரங்க, நிறைய ஆடு மாடுலாம் வந்தனால, நிறைய ஆடு கேமல்லாம் வந்தனால தண்ணி எல்லாம் சண்டை வர ஆரம்பிச்சிரும். சோ சரி வெவ்வேறு இடத்துக்கு போயிடலான்னு பிரிவாங்க. அப்போ லாட் வந்து கொஞ்சம் அந்த சோதோம் சைடா பார்த்து கொஞ்சம் நல்லா பச்சையா இருக்கே அப்படின்னு பார்த்து அப்படியே போய் சோதோம்குள்ள போய் ஹீல் பி லிவிங் இன் சோதோம். அப்புறம் அந்த சிட்டில வாழ்றாரு, சிட்டி மாதிரி. ஓகே, பெரிய ஊர் அது சோதோம். அப்போ அங்க 2 குரூப் ராஜாக்கள் சண்டை போட்டதுல லாட்டையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அந்த ராஜாக்கள், மத்த ராஜாக்கள். அப்போ ஏப்ரஹாம் வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கிற வாரியர்ஸ்ல சண்டைக்கு ட்ரெயின் பண்ண வேலையாட்களை வச்சு அவர் அவங்கள கிங்குக்கு எடுத்து போய் சண்டை போட்டு தன்னுடைய மருமகனை கூட்டு வந்துடுவார். கூட்டு வர வழியில மெல்கிசேதேக்கை மீட் பண்ணுவார். ஸோ மெல்கிசேதேக் ஒரு ஸ்பெஷல் பர்சன். ஸோ மெலக்னா கிங், ஜெதக்னா ரைச்சஸ். ஸோ மெல்கிசேதேக். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பேர் இல்ல, ஃபேரோ, கிங், ஷேக், சுல்தான், அந்த மாதிரி அது ஒரு டைட்டில். ஓகே, ஆனா எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அவரு சலேம் உடைய ராஜாவா இருந்தாரு. சலேம்னா பீஸ். ஸோ பீஸ் உடைய ராஜாவா இருந்தாராம். ஸோ அதான் நம்ம அந்த ஜெருசலேம்லாம் சலேம் சொல்றோம். அண்ட் அவர் வந்து ப்ரீஸ்டாவும் இருந்திருக்காரு. மோஸ்ட் ஹை காடோடைய ப்ரீஸ்டாவும் இருந்திருக்காரு. ஸோ ஏப்ரஹாம் இவர்கிட்ட போயிருக்காருனாக்கா இவரு ஸ்பெஷல் பர்சன் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் இவரு மெல்கிசேதேக்கை மீட் பண்ணும்போது மெல்கிசேதேக் பிரெட் அண்ட் வைன் கொடுத்தாராம் ஏப்ரஹாம்க்கு. ஏப்ரஹாம் வந்து அவரு சண்டை போட்டு ராஜாக்கள்கிட்ட எல்லாம் வந்தாங்கல்ல, அதுல 10ல் ஒரு பங்கு காணிக்கையா கொடுப்பாரு பிரீஸ்ட்ன்றனால. ஓகே, சோ இதுல ஒரு 3 வசனம் தான் இருக்கும் இந்த இதுல. ஆனா இந்த மெல்கிசேதேக் ஏன் ஸ்பெஷல்னாக்கா ஒரு 1000 வருஷத்துக்கு ஒருக்கா அவரோட பேர் வந்துரும் பைபிள்ல. ஓகே, சோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் சாம்ஸ்ல அவருடைய வசனம், அவருடைய பேர் இருக்கும். சாம் 110ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு ஹீப்ரூஸ்ல திரும்ப அவரோட பேர் வரும். சோ என்ன ஸ்பெஷல் மெல்கிசேதேக்லனா, ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நம்ம இப்போ வந்து ஜீசஸ் ரிஃப்ளெக்ட் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ மெல்கிசேதேக்ல வந்து ஜீசஸோட ரிஃப்ளெக்ஷன் ஏன் இருக்கு? அவரு ராஜாவாவும் இருக்காரு, பிரீஸ்டாவும் இருக்காரு. சோ ஜீசஸ் வந்து அந்த மாதிரி. ஏன் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்னாக்கா, மோசே காலத்துக்கு அப்புறம் இருந்து கோத்திரங்கள், இஸ்ரவேல் நாடு கோத்திரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ராஜா உடைய கோத்திரம் வந்து யூதா கோத்திரம் மட்டும்தான் ராஜாவா இருக்கலாம். லேவி கோத்திரம் தான் பிரீஸ்டா இருக்கணும்ன்றது மோசே காலத்துலதான் ரெடி ஆகும். அப்படி ஒரு சட்டம் வரும். இப்ப இன்னும் கோத்திரமே இல்லையே, ஏப்ரஹாம் மட்டும்தானே இருக்கு, அதுவும் பிள்ளை இல்லாம இருக்காரு. ஓகே, சோ அப்படி ஒரு சிஸ்டம் தான் இஸ்ரேல் மக்களுக்கு. அப்போ அந்த சிஸ்டம்ல இருக்கிற மக்களுக்கு மக்களுடைய கண்ணுல இந்த மெல்கிசேதேக் ரெண்டு டியூட்டி செய்திருக்காரு. ஓகே, சோ ஏன் அது இம்பார்ட்டன்ட் கிங் அண்ட் பிரீஸ்ட்னா, கிங் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடும், கரெக்டா? சோ அதனால அந்த ஜட்ஜ் பண்ற கேப்பபிலிட்டி வந்து அது ராஜாக்கு உண்டு. பிரீஸ்டோட வேலை வந்து கடவுளுக்கும் மனுஷனுக்கும் கனெக்ட் பண்ற ஒரு பிரிட்ஜ் மாதிரி இல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணவோ, கடவுளை பத்தின எக்ஸ்பிளனேஷன் பண்ணவோ, அந்த டியூட்டி பிரீஸ்டோட டியூட்டி. ஸோ இந்த யூஸ்வலா அந்த 2 டியூட்டியும் ஒருத்தர்கிட்ட இருக்காது அப்படின்னு பார்த்தோம்ல இஸ்ரேல்கிட்ட, ஆனா இவர்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பர்சன். இப்போ டேவிட் வந்து 110 சாம் 110ல இவரை பத்தி எழுதியிருப்பாரு. 110 எடுத்துக்கோமா, அது வாசிச்சிருவோமா ஒரு தடவை? எத்தனாவது வசனம்க்கா? தேட போறேனே.
ஓ குட்டி வசனம், குட்டி சாப்டர் தான். 4வது வசனமா வாசிச்சிடலாமே, அது நல்ல நல்ல சங்கீதம். அதான் 6-7 வசனம் தான் இருக்கும். ஆமா வாசிச்சிருங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கி தேசத்தின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் உமது கோபத்தின் நாளிலேயே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்கள் நொறுக்கி போடுவார். வழியிலேயே அவர் நதியிலேயே குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். நம்ம நிறைய சங்கீதம் நல்ல ஆசையா வாசிப்போம்ல, இந்த சங்கீதம் ரொம்ப வாசிக்கிறது இல்லையோ? வாசிக்கிறது இல்லைல்ல நம்ம. ஆனா இருக்கிறதுலயே மேக்சிமம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல கோட் பண்ணப்பட்ட சங்கீதம் இதுதான். ஓகே, Psalm 110. ஏன்னா இது அவ்வளோ ஒரு ஜீசஸ் மெசையா ஒரு ப்ராஃபட்டிக்கலா காட்டக்கூடிய ஒரு சாம். ஸோ இட் இஸ் அ வெரி 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 ஸ்பெஷல் சாம், மோஸ்ட் கோட்டட் இன் த நியூ டெஸ்டமெண்ட். ஸோ இதுல இருக்கிற வெவ்வேறு ஃப்ரேசஸ மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் நியூ டெஸ்ட்மெண்ட்ல. லைக் சிட் அட் மை ரைட் ஹேண்ட், இல்லட்டா இந்த உலகத்தை ஃபுட் ஸ்டூலா யூஸ் பண்ணப்படுறது, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு வெவ்வேறு டைம்ல நிறைய வாட்டி கோட்டேஷன் இருக்கும். ஜீசஸே இந்த சாம் ஒரு தடவை கோட் பண்ணுவாரு, அதுவும் பாரிசிஸ்க்கு எடுத்து பேசும்போதுதான். டேவிட ஹீப்ரு மக்கள் லார்ட் சொல்லுவாங்கல்ல, மரியாதைக்கு லார்ட் சொல்லுவாங்க. சோ அப்போ டேவிடே லார்ட்னு சொன்னார்னா அப்போ இது வேற யாரையோ குறிக்குது அப்படின்ற பாயிண்ட் ஹைலைட் பண்ணி பேசுவாரு ஜீசஸ் அவரு ஒரு தடவை. எனிஹவ், சோ நம்ம பாடத்துக்கு வந்தோம்னா Psalm 110 ஒரு மெசையானிக் சாம். மெசையா பத்தி ப்ராஃபஸியா எழுத டேவிட் எழுதின ஒரு சாம். ஓகே, ஒரு சங்கீதம். இதுல என்ன ஸ்பெஷல்? இப்போ நீங்க டேவிட் டைம் யோசிச்சு பாருங்க. டேவிட் ஒரு ராஜா. அப்போ ராஜா இருக்காரு, டேபர்நாக்கிள் இருந்திருக்கும். இன்னும் சாலமன் டெம்பிள் கெட்டல இல்லையா? அப்போ டேபர்நாக்கிள் மோசே காலத்துல கெட்டினாங்களே ஒரு கூடா, ஐயோ விட்டேனே அக்கா, சிவகாமி அக்கா, ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரம், கரெக்ட். ஓகே ஓகே, அது இருந்திருக்கும், ரைட்? அதுலதான் அவங்க ஆஃபரிங்ஸ் அதெல்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டைம்ல டேவிட் இந்த சங்கீதத்தை எழுதுறாரு. அப்பனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டா தோணி இருக்கணும் அவருக்கு, ரைட்? அப்ப அவருடைய திங்கிங்ல இந்த சரி வரலையே, இந்த பிரீஸ்ட் வருஷம் திரும்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க, ராஜாக்களும் சரியில்லை, சால் போயாச்சு, அப்ப ராஜா மாதிரி ஒரு மெசையா வர போறாருன்னு சொன்னாலும் தப்பா வருது, கரெக்டா வரலையே. ஏன்னா ராஜா மாதிரினா எந்த ராஜாவை சொல்றது? முன்னாடி இந்த ராஜாவும் நல்ல ராஜா இல்ல. அப்போ பிரீஸ்ட் மாதிரின்னு சொன்னாலும் சரி வரல. சோ அந்த ஜட்ஜ்மெண்டலும் இருக்கணும், ஜட்ஜிங் பவரும் இருக்கணும், கடவுள்கிட்ட பேசுற ஒரு பவரும் இருக்கணும். அந்த 2 பவரும் இருக்கணும்னா அப்ப யாரு இருக்கா? நம்ம பழைய ஏற்பாட்டுல ஜெனசிஸ்ல இந்த மாதிரி மெல்கிசேதேக் பத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த ப்ராஃபஸில அந்த கோர்வு அதனாலதான் வருது, ரைட்? ஓ, மெல்கிசேதேக் மாதிரி சம்படி ஸ்பெஷல் வரணும், ராஜாவுடைய டியூட்டியும் செய்யணும், பிரீஸ்டோட டியூட்டியும் செய்யற அந்த 2 பவரும் இருக்கிற ஒரு மெசையா வந்தாதான்
விடிவு மனுஷனுக்கு அப்படின்ட்டு அவர் எழுதுறாரு அதுல. ஓகே, சோ அந்த ப்ராமிஸ மெல்கிசேதேக் மாதிரி ஒரு ஒரு மெசையா வருவாருன்னு சொல்ற ப்ராமிஸ் யார் பண்றா? கடவுள் பண்ணுவாரு. சோ அந்த ஒரு வசனத்தை திரும்ப வாசிங்க, verse 4. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டு மனம் மாறாமல் இருப்பார். டபுள் ப்ராமிஸ் பாருங்க. கடவுள் ஆணையிட்டுட்டு அதை நான் மறக்க மாட்டேன்னு திரும்ப சொல்ற மாதிரி, ரைட்? சோ அவ்வளோ ஷுவரா ஒரு ப்ராமிஸ் வருது. சோ மெல்கிசேதேக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அது மெசையாவை குறிக்கிற ஒரு கேரக்டர். அதனால ஐ வாண்டட் டு ஷோ யூ. ஸோ இதுல 3 பாடம் படிச்சோம்ல, ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ன்ற பாயிண்ட் படிச்சோம். அவர் பிரெட் அண்ட் வைன் கொடுத்தது ஏதோ நம்மளுடைய கம்யூனியன் மாதிரி இருக்கு. அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து 1/10 இல்ல 100% நம்மளையே கொடுக்கணும். ஞாபகம் வைக்க வேண்டிய ஈவெண்ட் வந்து ஜீசஸ் அந்த பாவப்பட்ட லேடி போட்ட காணிக்க அவங்கதான் நிறைய கொடுத்தாங்கன்னு சொல்வாரு இல்லையா? ஏன் அப்படி சொன்னாரு? அவங்க அந்த பெர்சன்டேஜ் கணக்கு, அவங்க சம்பாத்தியத்துக்கும் போட்ட கணக்குக்கும் பார்த்தா கையில இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி. ஸோ அப்போ 100% ஃபுல் எதிர்பார்ப்பார். ஞாபகம் எங்க நம்ம இமேஜ்ல படிச்சோம், அதுவும் அதே தான் இல்ல? கடவுளோட இமேஜ் ஒன்று இருக்கா, அப்போ நீ ஃபுல்லா எனக்கு, தட்ஸ் இட். ஸோ ஃபுல்லா நம்ம ஃபுல்லி வி நீட் டு சரண்டர், ரைட்? ஸோ அந்த பாயிண்ட். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் ஹீப்ரூஸ்லயும் மெல்கிசேதேக் மாதிரி வாசிச்சிருவோமா? அதையும் ஹீப்ரூஸ் யாராவது வசனம் பாத்தீங்கன்னா சொல்லுங்கப்பா. எந்த சாப்டர்ல இருக்குன்னு தெரியல, அதானே தேடுறேன். அதான் அன்பா கேட்டேன், யாராவது சொல்லுங்க பாப்போம் வசனம். Hebrews 7 நிறைய இடத்துல இருக்கு. ஹீப்ரூஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு. Hebrews 5:6, Hebrews 5:10, Hebrews 6:20. Hebrews 6:20 வாசிங்கம்மா. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் அந்த ஓகே, அது விளங்குச்சல்ல, அந்த வெயிலுக்கு டேபர்னாக்கிள். ஓகே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். Hebrews 7:17. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாயிருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். சரி, எல்லாருக்கும் ஹோம்வொர்க். ஹீப்ரூஸ் சாப்டர் 7 போய் எல்லாரும் வாசிங்க, அது ஃபுல்லா தான். ஓகேயா? சோ ஆமா, சோ ஹீப்ரூஸ் வந்து நம்ம பேசின மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது என்னது, அது எப்படி பொருந்தும் ஒரு கிறிஸ்டியனுக்கு, ஓகே, அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் பாலோட லெட்டர்ஸ், பீட்டரோட லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஹீப்ரூஸ் மட்டும் யூத மக்களுக்கு ஜீசஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. சோ அப்போ வந்து மெல்கிசேதேக்னாலே நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது இல்ல, டக்குன்னு தெரியாது, நம்மளுடைய ஹிஸ்டரியில கிடையாதே மெல்கிசேதேக். அது ஹீப்ரூஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மெசையா மெல்கிசேதேக் மாதிரி ஒருத்தர் வருவாருன்ட்டு. சோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க யூத மக்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தான் ஹீப்ரூஸ். ஓகே, சோ ஹீப்ரூஸ் வந்து அப்படி ரிவர்ஸ்ல இருக்கும். சோ நல்லா இருக்கும். ஓகே, சோ தட் இஸ் மெல்கிசேதேக். he represents, he shows the character of Jesus. Okay, நம்ம வந்து ஏப்ரஹாம் கண்டினியூ பண்ணலாம். சோ ஏப்ரஹாம்க்கு வந்து இன்னும் பசங்க பிறக்கல. சோ திரும்ப அவர் கடவுள்கிட்ட போவாரு. சோ கொஞ்சம் டவுட் வந்தா நேரா அப்பா கடவுள்கிட்ட போயிட்டா பெட்டர் இல்ல, பெஸ்ட். நம்மளுடைய எல்லாமே அவருக்கு விளங்கும், நம்ம மண்ணுன்னு அவருக்கு தெரியும். சோ பயமோ சந்தேகமோ கலக்கங்களோ we can go to him. சோ அதே மாதிரி ஏப்ரஹாமும் போவார்.
சரி ரொம்ப வருஷம் ஆயிட்டே வருதே என்ன அப்படின்ட்டு ஹீல் ஆஸ்க். அப்போ ஜெனசிஸ் 15ல கடவுள் ஒரு சூப்பர் ஆன்சர் கொடுப்பார். ஓகே, அவருக்கு மகனும் தந்து நிலமும் தருவேன், அது எப்போ கிடைக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நீளமா விளக்கி சொல்லி கொடுத்துருவார். சோ கடவுளே ப்ராஃபஸி மாதிரி நடக்க போறத சொல்லிடுவார், அவர் ஷேர் பண்ணுவாரு ஏப்ரஹாம் கிட்ட. ஓகே, அது தமிழ்ல வாசிக்கலாம். ஜெனசிஸ் 15:4. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா, நமக்கு எலியேசர் இருப்பாரு இல்லையா, அந்த டமாஸ்கஸ்ல இருந்து வந்த எலியேசர். சரி அப்ப எனக்கு பிள்ளை இல்லைன்னா என் சொத்து எல்லாம் எலியேசருக்கு தானே அப்படின்னு போய் கடவுள்கிட்ட கேட்பாரு. அப்ப கடவுள் சொல்றாரு, இல்ல எலியேசர் கிடையாது சாய்ஸ். ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சாரிக்கா, முடிஞ்சிருச்சு. அவர் அவனை வெளியே, இது 6வது 5வது. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். 6வது வசனம். ஆமா, சோ கரெக்ட். நம்ம அது முதல்ல என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாருன்னு சொல்லி பாத்துருவோம். அதான் 4, 7. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். ஓகே, சோ கடவுள் திரும்ப ப்ராமிஸ் பண்றாரு, நான் உன்னை இந்த நிலமும் உனக்கு தருவேன், உனக்கு எலியேசர் இல்ல உனக்குன்னு ஒரு மகனும் தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு அது எப்போ கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அதான் verse 13ல இருந்து 16 வரைக்கும். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சன்னதியார் தங்களுடைய தள்ளாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நீ நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்கள் இடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலேயே அடக்கம் பண்ணப்படுவாய். 17 வரைக்கும் வாசிக்கிறா? போதும்பா. சோ போதும், 16 போதும். சோ என் கடவுள் 15 வரைக்கும் தான் வாசிச்சிருக்கு. 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சரி, தேங்க்யூப்பா. ஓகே, சோ என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு ஏப்ரஹாம்? உனக்கு இந்த நிலம் தருவேன், ஆனா உனக்கு தரமாட்டேன், உனக்கு அப்புறம் 400 வருஷம் உனக்கு அப்புறம் வர மக்கள், உன்னோட பசங்க எல்லாரும் இன்னொரு நாட்டுல போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது இந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்பவே. ஏப்ரஹாம், நீ கஷ்டப்பட மாட்ட, நீ பீஸ்ஃபுல்லா நீ இந்த கண்ட்ரில இறந்து போயிடுவ, ஆனா உன்னோட பிள்ளைங்க 400 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்து சேருவாங்க, ஆனா பாம்போல வந்து சேர மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் தாராளமா ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிடுறாரு. சோ ஏப்ரஹாம்க்கு தெரியும், அவரு சாகிற வரைக்கும் இந்த கண்ட்ரி அவருக்கு இருக்க போறது இல்ல, அவர் கண்ட்ரியா ஒரு கிங் அப்படி மாதிரி இருக்க போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஓகே, சோ இதான் ப்ராமிஸ், முன்னாலேயே சொல்லிட்டாரு. சோ 500 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நடக்க போற காரியங்களை ஏப்ரஹாம்கிட்ட சொல்லியாச்சு. ஓகே, அண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஐசக் they get ஐசக். ஓகே, சோ ஐசக் பிறந்து செல்லமாலாம் வளர்ந்து வருவான், மத்தவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, வீட்டுல இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ கடவுள் ஒரு தடவை ஐசக்க சாக்ரிஃபைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ண கூப்பிடுவார். கரெக்ட், அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு வர்ஷிப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுவார். அப்போ ஒரு சந்தேகம் இல்லாம டமால்னு கிளம்பி போயிடுவார். ஏப்ரஹாமும் ஐசக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ ஐசக் கூட கேட்பாரு, இல்ல எல்லாம் இருக்கே, கட்டை இருக்கு, தீக்குறி இதெல்லாம் இருக்கு, ஆட்டை மட்டும் காணுமே அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவர் என்ன சொல்வாரு, அதான் 14
ஜெனசிஸ் 22 எடுத்து வச்சுக்கோங்க. வாசிக்கவாக்கா? வாசிங்கப்பா. 14. ஆபிரகாம் இந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலேயே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமா. சோ என்ன ஆகும்னா, ஓகே, சோ கூட்டிட்டு போவாரா அங்க. அப்போ வந்து தைரியமா சொல்லிட்டு போவாரு. மத்த ரெண்டு பேர் கூட கூட்டிட்டு போயிருப்பாங்க. கழுதையில எல்லா சாமான்லாம் கொண்டு போயிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இங்க இருங்க, நாங்க திரும்பி வந்துருவோம்னு சொல்லிட்டு, எப்படி நாங்க எல்லாரும் திரும்பி வந்துருவோம் அவ்வளவு ஷுவர் அவரு. ஓகே, திரும்பி வந்துருவோம்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனுமா மேல போவாங்க, மலை மேல போவாங்க. மலை மேல போய் எல்லாம் கெட்டி எல்லாம் பண்ணி அந்த நைஃப தூக்கும் போது ஏஞ்சல் வந்து வேண்டான்னு சொல்லி நிறுத்திட்டு இன்னொரு சப்ஸ்டிடியூட் ஆட்டோ ஒண்ணு அந்த ஏஞ்சல் காட்டுறாங்கல்ல. ஸோ இன்னொரு ஒரு ரேம் ஒண்ணு இருக்கும், அதை காட்டுவாங்க. சோ அந்த இடத்துக்குரிய பேரை வந்து அவரு அதுதான் அந்த யெகோவா ஈரே. ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்களேன், ரொம்ப வேடிக்கையான ஒரு அர்த்தம் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா. யெகோவா ஈரேக்கு அர்த்தம் கடவுள் பார்த்து கொள்ளப்படும். ஆமா. எவ்வளவு ஒரு வேடிக்கையானது இல்ல. இப்போ நீங்க அவரோட மொமெண்ட் யோசிச்சு, அவருடைய டைம்ல யோசிச்சு பாருங்க. பிள்ளைய பறி கொடுக்க போன டைம்ல கடவுள் காப்பாத்திட்டாருன்னா தேங்க்யூ அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம், இல்ல கடவுள் வேற ஆடு கொடுத்தாருன்னு பேர் வச்சிருக்கலாம். ஆனா அவர் ஃபியூச்சர்ல சொல்றாரு பாத்தீங்களா. தமிழ்லயும் அப்படித்தானே இருக்கு, ஏதோ பின்னால நடக்க போற ஒரு காரியம். கரெக்டா? பிற்காலத்துல நடக்க காரியத்தை செய்தபடியா. அது ஏஞ்சல்லாம் வந்து காப்பாத்தின பிறகு ஒரு காலத்துல நடக்க போகுது. இந்த இதே மலையில கடவுள் கொடுக்க போறாரு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆமா. சோ ஜெகோவா ஈரே வந்து கடவுள் ஃபியூச்சர்ல தரப்போறார் அப்படின்னு அர்த்தம். சோ அது வந்து எதை குறிக்குதுன்னா இந்த படத்துல இருக்கு சிலுவையும். சோ இந்த அப்பா தான் மகனை பள்ளி கொடுக்க வந்தாரு, ஆனா கொடுக்க தேவைப்படல. ஆனா 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அப்பா மகனை பள்ளி கொடுப்பாரு. கரெக்டா? இங்க இதுக்கு வந்து இப்போ ஒரு ஆடு இருந்துச்சு, சப்ஸ்டிடியூட்டா ஆடு இருந்துச்சு. இது மத்த எல்லாருக்கும் உள்ள சப்ஸ்டிடியூட், ரைட்? சோ அது வந்து இது அமேசிங். சோ அது அந்த உண்மை ஏப்ரஹாமுக்கு விளங்கியிருக்கு. அதனாலதான் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு யெகோவா ஈரேன்ட்டு. அதனால யெகோவா ஈரேக்கு அர்த்தம் எவ்வளவு ஒரு பெரிய அர்த்தம்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளவு பெரிய, இட்ஸ் வெரி பிக் வேர்ஸ். அதே இது வந்து நம்ம ஹீப்ரூஸ்லயும் இருக்கு. நான் ஒரே ஒரு வாட்டி அதையும் சொல்லிடுறேன். Hebrews chapter 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இன்னும் கொஞ்சம் வாசிங்க. 18 வாசிக்கவா? ஈசாக்கினிடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டு இருந்ததே. இந்த வாக்கு தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து இருந்து மெலும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக விசுவாசத்தினால ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபு எசேயாவையும் ஆசீர்வதித்தார். என்னாச்சுமா? வாசிச்சிட்டீங்களா? எத்தனை வசனம்க்கா? 19 வாசிச்சிருக்கேன். தனக்கு ஒரே பேரான குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான்.
ஓகே, அர்த்தம் சொல்லிடுறேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. சி என்னன்னா, ஹீப்ரூஸ் நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து அவங்க ஆப்ரஹாமுடைய ஃபெய்த் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது எக்ஸ்பிளனேஷன். நடந்த காரியம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு. ஓகே, ஹீப்ரூஸ்ல வந்து அது ஏன் ஆப்ரஹாம் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு அதுக்குரிய விளக்குறை. ஓகே, அது அர்த்தம் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரஹாம் வந்து கவலையே படலையாம், அவ்வளோ நம்பிக்கையாம். ஏன் நம்பிக்கை? அவரை ஊர்ல இருந்து கூப்பிட்டது கடவுள். எதுக்காக கூப்பிட்டாரு? உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்கா உன் வழியில வரப்போகுது, உனக்கு உன் மகன் தருவேன், அந்த மகன் வழியா நடக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ராமிஸும் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த ப்ராமிஸை நம்பி இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி ஒரு மகனும் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த மகனை கொல்லுனா யாருக்கு ப்ராப்ளம்? கடவுளுக்கு தான் ப்ராப்ளம். அவரு தானே ப்ராமிஸ் பண்ணாரு, இந்த மகன் வழியா நான் மெசையாவை கொண்டு வர போறேன், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பிளெஸிங் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணது கடவுள். இந்த பையனை கொன்னா, இந்த ஐசக்க கொன்னுட்டா யாருக்கு ப்ராப்ளம்? கடவுளுடைய வார்த்தை பொய்யாயிரும். கரெக்டா? அதனால இவர் கண்டுக்கவே இல்லையா. ஓ, என்ன கொல்ல சொன்னாலும் சரி, உயிரோட கொண்டு வர்றது உங்க பொறுப்பு, ஏன்னா ஐசக் வழியாலதான் எல்லாரும் காப்பாத்தப்படணும்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற தைரியத்துல அவர் போயிருந்திருக்காரு. அதான் ஃபெய்த். அவ்வளோ கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு கனம் இல்ல, அதான் ஃபெய்த். சோ அப்படி இப்ப திரும்ப வாசிங்களேன், அது விளங்குதா? நான் சொன்ன மாதிரி இருக்கான்னு திரும்ப வாசிச்சு பாருங்க. 17 வாசிக்கவாக்கா? மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கரெக்டா? இப்ப விளங்கிட்டு அதுதானே எழுதியிருக்கு, நான் சொன்னதுதான் எழுதியிருக்கு. ஓகே, சோ அவ்வளோ கிரேட் அந்த ஏப்ரஹாமுடைய ஃபெய்த், அதனால ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, சோ அதனால இந்த யெகோவா ஈரே, ஐசக்குடைய சாக்ரிஃபைஸ், அதுக்கு ஏப்ரஹாம் கொடுத்த கனம், அது கடவுள் எப்படி அது ஒரு ஷேடோ மாதிரி தான் பண்ண போற காரியத்தை ஏப்ரஹாம வச்சு ஒரு குட்டி ரிஹர்சல் மாதிரி நடத்துற மாதிரி ஒரு ஈவெண்ட். அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பாயிண்ட வந்து இந்த இவரு நான் இந்த படத்துல சிலுவையோட இருக்குல்ல, இவரு சிலுவைய பார்த்தாரா உண்மையிலே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். பேர் வச்சது இதுக்கு அர்த்தமா இருக்கு. ஆனா அப்படி டவுட் வந்தால் லூக் இல்ல, ஜான் 8, ஐ திங்க் ஜான் 8. 8:30. ஜான் 8, ஒரு செகண்ட். தேங்க்யூ. கண்ணாடியை தேடிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இல்ல ஜான் 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா, அது சொன்னாரா? அதுக்கு முன்னால 2 வசனம் வாசிங்களேன். ஜான் 8:56. எஸ், கரெக்ட். தேங்க் யூ. 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். பாத்தீங்களா? சோ கடவுள் ஜீசஸ் சொல்றாரு, என்னுடைய நாளை பார்த்தார். பார்த்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி எப்படியோ பார்த்திருக்காரு இல்ல, விஷன் மாதிரி பார்த்திருக்கார். அண்ட் அதுக்கு வெயிட் பண்றாராம். ஓ, அந்த ரிடம்ஷன் டே வர்றது என்னைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம்.
அந்த அப்பொழுது வசனம் யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். ஆமா, அதுக்கு என்ன ஜீசஸ் சொன்னார்? அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் ஆமா. இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரெக்ட். ஜீசஸ்க்கு முன்னால இருந்தே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கவனிச்சு பாத்துக்கோங்க. சோ ஏப்ரஹாமுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு, ஆர் ஹி அண்டர்ஸ்டுட், இந்த மாதிரி ஒரு மெசையா கடவுள் அனுப்ப போறாரு அப்படின்ற பாயிண்ட்டும் அதே மலை மேல என்னமோ நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி சிலுவையும் அதே இடத்துலதான் இருந்தது. சோ அந்த கொல்கத்தா மலையும் மொரையா மலையும் சேம் மலை. ஓகே, சோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் இவெண்ட். ஓகே, சரி. சோ நம்ம ஐசக்கையும் ஜீசஸையும் கம்பேர் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஞாபகப்படுத்துறேன். சோ ஐசக்கும் வெயிட் பண்ணி பிறந்த ஒரு பையன், ஜீசஸும் வெயிட் பண்ணி வந்தார். ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கடவுள் சொல்லிட்டாரு இந்த மாதிரி பிறக்க போகுது அப்படின்னு. ஐசக்குக்கும் தெரியும்ல, சாரா ஏப்ரஹாம்கிட்ட சொல்லிடுவாங்க. ஒரு டைமும் குறிச்சிருக்கும், இந்த டைம்ல நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பேரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சிருவாங்க. ரொம்ப மிராக்குலஸா பிறந்த ஒரு பிறப்பு. ஐசக்குக்கு வந்து ரொம்ப வயசான லேடி, ஜீசஸ்க்கு வந்து வர்ஜின் லேடி. ரெண்டு இதுலயுமே காட் விசிட்டட்னு இருக்கும் வசனம். காட் விசிட்டட் சாரா, காட் விசிட்டட் மேரின்னு இருக்கும். ஒரே மகன்தான் சாராக்கும் மேரிக்கும். ரெண்டு பேரையும் சின்ன வயசுலயே மறிக்கிறதுக்கு கடவுள் கூப்பிடுவாரு. ஆனா ரெண்டு பேரும் ஓகே சொல்லுவாங்க. ஐசக்கா இருக்கட்டும், ஜீசஸா இருக்கட்டும், தே போத் வில் சே ஓகே. அவங்க அப்பா சொன்னதுக்கு மறு பேச்சு பேசாம. ஐசக்கும் அந்த நிழல் மாதிரி செத்து பொழைச்ச மாதிரி இல்ல. இப்போ நீங்க ஏப்ரஹாம் யோசிச்சீங்கன்னா, மகனை பலி கொடுக்க சொல்லி அவர் மலை மேல போய் திரும்பி வர்றது கரெக்டா 3 நாள் ஆகும். சோ அதே மாதிரிதான் இதுலயும் அப்படிதான். அந்த அப்பாக்கு தெரியும் திரும்பி வந்துருவாருன்னு, ஆனா இருந்தாலும் ஒரு பிரிவு இல்ல, ஒரு டெத்னால பிரிவு. ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு இருக்கும். சேர்ந்துன்னா யூனிசனா, ஒரே திங்கிங்கோட, ஒரே எண்ணத்தோட ரெண்டு பேரும் பண்ணுவாங்க, அப்பாவும் மகனும். ஏப்ரஹாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே ஐசக்கும் ஓகே சொல்லிட்டு வருவாரு. ஜீசஸ் அஃப்கோர்ஸ், நோ டவுட். ரெண்டு பேரும் அவங்களுடைய சாக்ரிஃபைஸுக்கு தேவையான வுட்டை அவங்களே தூக்கிட்டு போவாங்க, ரெண்டு சன்ஸும். ரெண்டு பேரும் மலையில ஏறுவாங்க. ரெண்டு பேரும் வெரி குவாய்ட், ரொம்ப ஒன்றும் பேசல. ஐசக்கோட இடத்துல வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் இருந்துச்சு இல்ல. ஐசக் சாக தேவைப்படல, ஒரு ஆடு இருந்தது. ஆனா ஜீசஸ் தான் உலகத்துக்கே ஒரு சப்ஸ்டிடியூட்டா போவார். அதுல ஒண்ணுதான் பெரிய டிஃபரன்ஸ். ரெண்டு பேருமே ஒரு சாக்ரிஃபைஸ்ல இருந்து திரும்பி வந்துடும், உயிரோட திரும்பி வருவாங்க. ஐசக்கும் வருவாரு, ஜீசஸும் திரும்பி வந்துடுவாங்க. பைபிள்ல வந்து ஐசக் திரும்பி வர்றது மாதிரி ஒரு மென்ஷனே இருக்காது. அவர் திரும்பி வந்தாரு, வீட்டுக்கு போனாரு அப்படின்லாம். நெக்ஸ்ட் நேர பேசப்படுறது அவருடைய கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க. ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படி பைபிள்ல. ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஜீசஸும் அதே மாதிரி டில் த மேரேஜ் ஆஃப் த லேம்ப் இல்ல, அந்த டில் அது வரைக்கும் ஜீசஸும் நாட் ஆன் எர்த். லைக் ரைட் நவ் ஹோலி ஸ்பிரிட் இஸ் பிளேயிங் த ரோல், ரைட்? ஆமா. ஜீசஸ்க்கு பொண்ணு கொண்டு வர்றது யாரு? ஹோலி ஸ்பிரிட்ல. நம்மளை லீட் பண்றது, சாங்டிஃபை பண்றது எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான். அதே மாதிரிதான் அங்கேயும் எலியேசர் தான் பிரிங்ஸ் த பிரைட். போய் வேற யாரோ கூட்டிட்டு வருவாங்க. எலியேசரோட மீனிங்கும் ஹெல்பர், கம்ஃபர்டர். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், சேம், வெரி சிமிலர். எலியேசர் வந்து எங்க இருந்து வந்திருக்கேன் அடையாளத்துக்கு கிஃப்ட் கொண்டு போவாரு ரெபேக்கா வீட்டுக்கு. ஓகே, அதாவது பொண்ணோட வீட்டுக்கு போகும்போது
யார் வீட்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு காட்டுற அறிகுறிக்குரிய காரியங்கள் வச்சிருப்பாரு. சேம் திங் ஹோலி ஸ்பிரிட்டும் தர கிஃப்ட்ஸ் நமக்கு. இட்ஸ் சப்போஸ் டு ஷோ காட், இல்ல இட் இஸ் டு க்ளோரிஃபை காட் and bring us back to, I mean, bring us as a church bride, ஜீசஸ்க்கு பிரைடா கொண்டு வரதுக்கு உதவும். எலியேசர் கொடுக்கிற கிஃப்ட பார்த்துட்டு nobody will say thank you Eliezer, they will only say oh thanks to Abraham, correct? So Eliezer does not get the glory, God gets the glory. So Abraham gets the glory. Same thing, Holy Spirit rarely claims glory. He makes sure the glory goes to God. So they're very interesting. Nice. So that is Isaac. So இது வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதையாவது விட்டேனா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுவும் இல்லையா? கண்டினியூ பண்ணிட்டா? சரி, ரைட். ஸோ ஏப்ரஹாம் அவருடைய அழைப்பு, அவருடைய ப்ராமிஸ், 400 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாரும் வரப்போறாங்க திரும்ப அந்த நிலத்துக்கு, ஆனா சன் தருவேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ். அதே மாதிரி சன் பிறக்கும். ஹாகார்ல பிறந்த மகன்லாம் மகன் அல்ல, நான் பிளான் பண்ற என்னோட ரிடம்ஷன் பிளானுக்கு ஐசக் தான் பாயிண்ட். ஐசக் வழியா தான் மெசையா அப்படின்னு கிளியரா வசனங்கள் நிறைய இடத்துல இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப பார்த்த அந்த ஐசக் ஜெஹோவா ஜைரா பாயிண்ட்டும் பார்த்தோம். ஸோ ஐசக் ரெபேக்கா கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு 2 ட்வின்ஸ் பிறக்கும். அது 2 பெரிய கூட்டம்னு சொல்லி ஜேக்கப் தான் இப்போ மெசையா வர வழி த்ரூ ஜேக்கப். ஓகே, ஸோ கடவுள் அதை வந்து ஊம்பிலே டிசைட் பண்ணிடுவார்ல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடுவார். ஸோ நம்ம 2 பாடம் இருக்குல்ல, பர்த் ரைட் அண்ட் பிளெஸிங். நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு ஸ்லைட் இருக்கு, நான் அதுல பார்த்தேன். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ பர்த் ரைட் வந்து பிறப்புரிமை. பிறப்புரிமை வந்து மூத்த மகனுக்கு உரியது, அதை யாரும் மாத்த முடியாது. அது கிடைக்கிறது பிறப்புனால கிடைக்கிற ஒரு பிளெஸிங், ரைட்? அவங்க ஃபர்ஸ்ட் பையனா பிறந்தனால அவங்களுக்கு கிடைக்கிற பிளெஸிங், அது யாரும் மாத்த முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சன் கெட்ஸ் சர்டன் பிளெஸிங். இல்லை இப்போ ராஜா இப்ப கூட அது இன்னும் கண்டினியூ ஆகுது. ஈவன் எனி கண்ட்ரில ஒரு ராஜானாலும் மூத்த மகனுக்கு தான் அடுத்த கிரவுன். அந்த மகன் இல்லைன்னா வேணா பிரதர்ட்ட போகும், அப்படி ஏதாவது போகும். பட் ஃபர்ஸ்ட் சன்னுக்கு தான் அந்த பர்த் ரைட்ல. ஸோ அந்த பர்த் ரைட் ஒரு பிளெஸிங். அது இல்லாம பர்த் ரைட் வந்து அப்பா கூட மாத்த முடியாது, ரைட்? ஈவன் ஃபாதர் கேனாட் சேஞ்ச். அதுதான், அது மாத்த முடியாது. அண்ட் ஃபாதர் கேன் கிவ் பிளெஸிங். பிளெஸிங்கோ சொத்து எழுதி வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ பிளெஸ் பண்ணலாம். அவரால் பண்ணக்கூடியதை ஹீ கேன் பிளெஸ். அதுவும் அவர் பிளெஸ் பண்ணார்னா அது ஸ்பெஷல். ஸோ இப்போ ஜேக்கப் ஈசா கதையில பாத்தீங்கன்னா, அந்த பசியில வர ஈசாட்ட இருந்து நீ உன் பர்த் ரேட் எனக்கு கொடு, உன் பிறப்புரிமை, மூத்த மகன்ல பிறப்புரிமை எனக்கு கொடுன்னு கேட்டு ஒரு வாட்டி வாங்கிடுவா. அப்படி அதுக்கப்புறம் அப்பாவோட பிளெஸிங்கையும் போய் ஏமாத்தி ஈசா மாதிரி ட்ரெஸ் பண்ணி போய் ஏமாத்தி வாங்கிடுவாரு. ஆனா அதெல்லாம் மாறி எல்லாம் தப்பெல்லாம் வெளியில தெரிஞ்சு ஏப்ரஹாமும் அதுக்கேத்த மாதிரி திரும்ப ஏப்ரஹாமோட பிளெஸிங்க, ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஏப்ரஹாமுக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங்க வாங்கினவர் தான் ஐசக். சோ ஐசக் வந்து ஐசக் அண்ட் ரெபெக்காக்கு தெரியும் கடவுள் சூஸ் பண்ண மகன் ஜேக்கப்னு தெரியும். இருப்பினும் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கதைகள் நடந்தது. ஆனா இந்த ஜெனிசிஸ் 28ல இவர் ஏப்ரஹாமோட பிளெஸிங்க அபிஷியலா ஜேக்கபுக்கு கொடுத்து அவரை நீ மாமா வீட்டுக்கு போ, ரெபேக்காவோட அண்ணன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவார். சோ போற வழியில ஜேக்கபுக்கு ஒரு ட்ரீம் வரும், அதுல திரும்ப அந்த ப்ராமிஸ் வரும். நம்ம அது பார்ப்போம். 1 செகண்ட், இதை பார்த்துடலாம். ஜெனிசிஸ் 28 அவரு ஓடுறாரு இல்லையா, அப்போ கையில ஒன்னும் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, மாமாட்ட பயந்து போய் ஓடுறாரு. சோ ஓடும் போது லுஸ்ன்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல படுத்து ஒரு கல்லு மேல தலை வச்சு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரீம் பாக்குறாரு. என்ன ட்ரீம்? ஒரு படி இருக்கிற மாதிரியும் அதுல ஏஞ்சல்ஸ் மேலயும் கீழேயும் போயிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ட்ரீம் பாக்குறாரு.
அந்த டைம்ல கடவுள் ஒரு blessing கொடுக்கிறாரு. அதை கட்டாயம் வாசிங்க. ஜெனசிஸ் 28:13-15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஓகே, சோ இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், பூமியில இருக்க எல்லா குடிகளுக்கும் ஆசீர்வாதம், அந்த blessing திரும்ப வருது. ஓகேயா, தாத்தாக்கு கிடைச்ச blessing ஐசக்குக்கும் கிடைக்கும். நான் ஸ்லைட் போடாம விட்டுருக்கேன். ஐசக்குக்கும் கிடைக்கும், அதுக்கப்புறம் இப்போ ஜேக்கப்க்கு கிடைக்கும். சோ அதே blessing இப்போ நம்ம ஆளு ஹீரோ மாதிரியா இருக்காரு, ரொம்ப பாம்போல இருக்காருல்ல. அதனாலதான் கடவுள் சொல்றாரு, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் உன் வழியில பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஐ வில் பி வித் யூ. நீ என்ன கோளாறு பண்ணாலும் சரி, என் பிளான் மாறாது. ஐ வில் டூ மை பிளான் அப்படின்னு சொல்லி, நீ எங்க போனாலும் ஐ வில் நாட் லீவ் யூ அன்டில் ஐ ஹவ் டன் வாட் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு யூ. நான் உன் மூலம் சொன்ன ப்ராமிஸ நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்? காட் இஸ் இன் கண்ட்ரோல். இல்ல, இட்ஸ் நாட் ஜேக்கப் நல்ல மனுஷன் அதனால இந்த பிளெஸிங் கிடைச்சதுனே கிடையாது. ரைட்? இட் இஸ் த சேம் பேட்டர்ன். ஏப்ரஹாம், நோவா, ஐசக் இவங்கெல்லாம் நாட் பிகாஸ் அவங்க ரைச்சியஸா இருந்தாங்கன்றனால கடவுளுக்கு பிரியமாயி, ஓ ஓகே ஏப்ரஹாம் இஸ் a good boy அப்படின்னு பிளஸ் பண்ணல. he chose. எல்லாரும் sinners தான், எல்லாரும் sinners, right? everybody from Adam, Eve to everybody, எல்லாரும் sinners. இருப்பினும் ஒரு மிஸ்ட்ரி தான் அது, ஒரு வினோதமான ஒரு பாயிண்ட். கடவுள் ஒரு அசுத்தமான மனுஷனை வச்சு he works out his plan இல்ல. சோ அது இது ஜேக்கப்ல எல்லாம் இந்த வசனம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பாடத்துக்கு. ஓகே, சோ he saw the dream and God promise பண்றாரு, நீ எங்க இது ப்ராமிஸ் பண்ண லேண்ட விட்டுட்டு he is going out. ஏப்ரஹாம் அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு, கரெக்டா? ஏப்ரஹாம், ஐசக் எல்லாம் இங்க இருந்தாங்க. அந்த நிலத்தை விட்டுட்டு he is going away. இருந்தாலும் God is telling, ஓ மூலம்தான் இந்த சீட் வரப்போகுது, I will not leave you. நீ போயிட்டு வர வரைக்கும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. Okay, so now we will see this slide. Sorry. Okay, so now in the dream பார்த்து மாமா வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு போய் அங்க 2 பேரை கல்யாணம் பண்ணி, முதல் கல்யாணம் யார் கூட? லியா கூட, ரைட்? சோ ஒரு கல்யாணம் தானே கடவுள் சொல்லியிருக்காரு, லியா தானே அலோட். சோ லியா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருக்கணும்ல. இன்ட்ரெஸ்டிங்லி ஜூடா கோத்திரம், கிங் கோத்திரம், லேவி கோத்திரம் ரெண்டுமே லியா பசங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஜீசஸ் வந்தது லியாவுடைய பசங்க வழியா. ஓகே, சரி. சோ அப்படி 12 பிள்ளைங்க வந்துருது. ஐயோ 11, ஓகே 12 சில்ட்ரன் இருப்பாங்க. ஓகே, சோ திரும்பி வராங்க, லாபான் விட்டுட்டு திரும்பி வர வழியில 11 சில்ட்ரன். ஜோசப் இருப்பான், பெஞ்சமின் பிறந்திருக்க மாட்டாரு. அப்போ வர வழியில தான் ஈசா பார்க்க போறோம்னு ஒரு பயம் தனியா உட்காந்து ஜெபம் பண்ணுவாரு. ஜேக்கப் ஜெபம் பண்ணும் போது ஒரு ஏஞ்சல் கூட சண்டை போடுற மாதிரி, கடவுள்கிட்டயே சண்டை போடுற மாதிரி இல்ல, ஒரு பெரிய போராட்டம். சோ அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தொடையில ஒரு நரம்பு இழுக்கப்பட்டிருக்கும்ல, சோ அவர் நொண்டிதான் நடப்பாரு. அதுக்கப்புறம் பேரும் மாறும், ஜேக்கப்ல இருந்து இஸ்ரவேல் அப்படின்னு மாறும். ஜேக்கப்க்கு அர்த்தம் என்ன? ஹீல் கேச்சர், களவாடுற திருடனா என்னமோ. ஆமா, எத்துவாளி. சுஷோ, எத்துவாளியா? ஹீல் கேச்சர், எத்தன். இது ரெக்கார்டிங் வேற ஆகுது. ஓகே, எத்தன். ஓகேயா, சோ அது மாதிரி இஸ்ரவேல் மாறும். இஸ்ரவேலுக்கு அர்த்தம்
அந்த ஹீப்ரு எழுத்து வச்சு பார்த்தாக்கா இஸ்ருனாக்கா பிரின்ஸ். இஎல் எலோஹிமுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இஎல் இல்ல. ஸோ கடவுளுடைய பிரின்ஸ். எங்க எத்தன்ல இருந்து அவருடைய பேர் என்ன ஒரு பெரிய அழகான ஒரு பேரா மாறும். ஸோ கடவுள் பேரை மாத்துவார். ஓகே. ஸோ ஒரு கிறிஸ்டியன் கடவுள் சேவ் பண்ண பிறகு இதே மாதிரி ஒரு 2 வித்தியாசங்கள் தெரியணும் வெளியில. ஓகே. ஒண்ணு வந்து பிசிக்கலா வெளியில மத்தவங்க பார்த்தோன்னே ஐயோ என்னமோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இவங்க கிட்ட அப்படின்னு தோணணும். ரைட். அது நம்மளா பண்ணா வராது, அது கடவுளா பண்ணாதான் வரும். இந்த மாதிரி இந்த கடவுள் இதுல ஒரு டச் பண்றனால வருது இல்லையா. அவரு ஒரு வாழ்க்கை ஃபுல்லா நொண்டிட்டு இருந்தார் போல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த அனிமல்ல கூட அந்த 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 தொடையில இருக்கிற ஏதோ ஒரு கறியை சாப்பிட மாட்டாங்களாம் யூத மக்கள். அது எதுக்குன்னா அது கடவுள் இஸ்ரவேலுக்கு தொட்ட அந்த நரம்போ அது அந்த என்னமோ அது சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோ ஞாபகமா வச்சிருக்காங்க. ஸோ கிறிஸ்டியனுக்கும் அதேதான், ஒரு பிசிக்கல் சேஞ்ச் இஸ் ரிக்வயர்டு இல்ல, அது மாறணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் அந்த பட்டர்ஃப்ளை போட்டது. ஓகே. ஸோ ஜேக்கப் வந்து அப்படியே இருந்து ஈஜிப்டுக்கும் எண்டில் போய் 147 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் வாழ்வார். ஓகே. வாழ்ந்துட்டு நான் இப்ப இறந்து போனாலும் என்ன தயவு செய்து அந்த நாட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ நவ் ஹி நோஸ் நம்ம வெளியில போயிருக்க கூடாது, அதே நாட்டுல இருந்திருக்கணும். அது ப்ராமிஸ்ட் லேண்ட் இல்ல, ஏப்ரஹாமுக்கு ஸ்பெஷலா கொடுத்த தரேன்னு சொன்ன லேண்ட். அதனால நான் செத்தாலும் என்ன தயவு செய்து என்ன கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு he will die. Okay, so I want to take some more time on this wrestling part. Yeah. ஸோ தனியா இருப்பாரு. ஸோ அது வந்து அந்த ஏஞ்சல் கேட்கும் போது பேரு கேட்பாங்க, உன்னோட பேர் என்னன்ட்டு. ஸோ பேரு சொல்லணும்ல, என் பேரு எத்தன் அப்படின்னு சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு சொல்றதுக்காக சொல்ல வச்சு அதுக்கப்புறம் இல்ல உன் பேர் இனிமேல் இஸ்ரேல் அப்படின்னு மாத்தாரு. நைஸ் பாயிண்ட். ஓகே. புது பேர் கிடைக்கும்னு பார்த்தோம் இல்லையா. சோ ரெவலேஷன் 2:17 வாசிங்க தமிழ்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டது அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்றார். ஸோ கடவுள் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலா புது பெயர் வச்சிருக்காரு நமக்குலாம். ஓகே. ஒரு நேம் தருவாராம். ஸோ அந்த ஜேக்கப் டு இஸ்ரேல் மாதிரி இட் இஸ் நைஸ். ஒரு கிறிஸ்டியன் கெட்ஸ் a நியூ ஐடென்டிட்டி, ஒரு புது பேர் கிடைக்குது. ரைட். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏப்ரஹாம் பசங்கள்ல இருந்து ஐசக் செலக்டட், ஐசக் பிள்ளைங்கள ஜேக்கப் செலக்டட். ஜேக்கபுடைய 12 சில்ட்ரனும் ஆல் ஆர் இந்த கண்ட்ரியோட கூட்டு, யாரையும் விடலை. இப்போ ஜேக்கபுடைய எல்லா பிள்ளைங்களும் பார்ட் ஆஃப் த நேஷன், ரைட், பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. 12 கோத்திரம் ஆயிருவாங்க. ஸோ அப்ப எதுக்கு இந்த ஒரு மனுஷனை காட் செலக்ட் பண்ணிருக்காருல்ல. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல கிளியரா பார்த்துட்டோம், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஊம்பிலேயே செலக்டட் இல்லையா. அப்பனா அவருடைய செய்கைகள், தப்புகள், நன்மைகள் எல்லாம் பார்த்து கடவுள் ஜட்ஜ் பண்ணல. he picks, he already selected. ஓகே. he select பண்ணிட்டாரு. அப்படி இருந்த ஒரு எப்படி ஜேக்கப் இருந்தாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஜேக்கப இஸ்ரவேலா மாத்தி ஒரு நேஷன் கிரியேட் பண்றாரு. இதெல்லாம் எதுக்காக பண்றாரு? தன்னுடைய பர்பஸ்க்காக, காடுடைய பிளான செய்து முடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மனுஷன் ஜேக்கப். ஓகே. ஆனா நம்ம ஜேக்கப் ஒரு பிளெஸட் பர்சன் சொல்லுவோமா? நிச்சயமா. ஏன் அவர் பிளெஸட், ஏன் அவர் ஸ்பெஷல், ஏன் அவர் ஹீரோ, ஏன் அவர் ஸ்பெஷல்? ஒரே ஒரு ரீசன் தான், கடவுளுடைய பிளானுக்கு ஓகே சொல்லி கீழ்ப்படிஞ்சு அவர் ஓகே சொல்லி பண்ணார் இல்லையா, அதனாலதான் அவர் ஸ்பெஷல். அதுதான் பிளெஸிங், ரைட். சோ நம்ம கடவுளுடைய பிளான்ல ஒரு 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 குட்டி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், அதுதான் பிளெஸிங். வேற உலக பிரகாரமான எல்லாம் வெத்து, நோ யூஸ். கரெக்ட். சோ
அதுக்குதான் நம்ம ஜெபங்கள், அதுக்குதான் நம்ம மனசு பக்குவப்படணும். அந்த growth, அந்த வளர்ச்சி தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு கிறிஸ்டியனுக்கு, ரைட்? நம்ம சுய வாழ்க்கையை பார்க்காம கடவுளுடைய பர்பஸ்க்காக வாழ்ற ஒரு கிறிஸ்டியன். ஓகே, சோ அந்த பேட்டர்னும் அதேதான். ஜேக்கபை பிக் பண்ணாரு, நோவாவை பிக் பண்ணாரு, ஏப்ரஹாமை பிக் பண்ணாரு. ஆல் ஃபெய்த்ஃபுல்லா பண்ணது ஒபீடியன்ட்டா அவருடைய பிளான். ஜேக்கப் கொஞ்சம் அங்கங்க பண்ணாலும் he submitted. அந்த ரெசிலிங் ஆஃப் காட் வித் காடுக்கு அப்புறம் அந்த கடவுள் கூட சண்டை மாதிரி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் he will be very careful. இந்த சாகும்போது கூட என்ன திரும்ப அங்க கொண்டு விட்டுருங்க. நான் அதே மாதிரி அவ்வளோ அன்பு ஜோசப் மேல. அவர் ஈஜிப்ட்ல இருக்காரு, இவர் கானான் தேசத்துல இருக்காரு. ஜோசப் வந்து பெரிய போஸ்ட், அப்பா நீங்க வந்துருங்க, இங்க நாங்க செழிப்பா இருக்கலாம், அங்க ஃபேமின் எல்லாம் இருக்கு, சாப்பாடு இல்லாம இருக்கு, எல்லாரும் பிரதர்ஸ் பிள்ளைங்க குடும்பம் எல்லாருமா வந்துருங்கன்னும் போது ஜேக்கபுக்கு போக இஷ்டம் இருக்காது. கடவுள்கிட்ட போய் கேட்பாரு, இந்த நிலத்தை விட்டுட்டு நான் போகவா என்ன இப்போ அப்படின்னு. அப்புறம் கடவுள் சொல்லுவாரு, நோ டோன்ட் வரி, நீ போ, நீ மறிச்சாலும் டோன்ட் வரி, நான் எல்லாரையுமா அதுக்கப்புறம் கூட்டு வந்துக்குவேன், நீ போயிட்டு வான்னு சொல்லுவாரு. அந்த பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியில வருவாரு. பியூட்டிஃபுல், அவ்வளவு மாறுவார் அவரு. சோ ஹி வில், அது கடவுளுக்கு வேண்டியதை செய்யணும், கடவுளுடைய பிளானை ஒத்து செய்யணும்னு செய்ய ஆரம்பிச்சிருவாரு, ரைட்? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜேக்கபை மாத்தி ஒரு கண்ட்ரியை கிரியேட் பண்ணி அவருடைய பர்பஸ்க்காக மாத்திரம் கிரியேட் பண்ணாரு, நாட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஜேக்கப். ஜேக்கபுடைய நன்மைக்காக இல்லை, கடவுளுடைய பிளானுக்காக, ரைட்? ஸோ எதுக்கு இந்த கண்ட்ரியை கிரியேட் பண்ணணும்? மெயின் ரீசன், இஸ்ரேலை கிரியேட் பண்றதுக்கு ரீசன் ஒண்ணு, அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்ச பைபிள் தான் நமக்கு இப்பவும் பத்திரமா இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஒரு லாங்குவேஜ் கொடுத்து அந்த பைபிளை சேவ் பண்ணி, அடுத்தது மெசையா பிறக்கிறதுக்காக. ஸோ இந்த ப்ராஃபசிஸ் எல்லாம் எழுதி வச்சு அத அவங்க எல்லாருக்கும் சொல்லதான் உலகத்தினுடைய மக்களுக்கு விளங்கும். ஓ, இதெல்லாம் கடவுள் முன்னாடியே சொன்னதுதான் நடந்திருக்கு இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஜீசஸ் வரும்போது அப்படின்னு விளங்குது. இப்பவும் we are following the same, the Old Testamentல தான் we are also standing, right? So that's very important. அதுக்காக தான் அந்த கண்ட்ரியை கிரியேட் பண்ணாரு அவர், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்து கடவுளோட பிள்ளையா இருக்கணும், கடவுள் நானும் கடவுளோட பிள்ளை, கடவுள் என்னை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்புறோம்னா எதுக்கா இருக்கணும்? சேம் பேட்டர்ன். கடவுள் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காரு, உங்களையும் என்னையும் மாத்துவார். மாறினாதான் உண்டு. அதே பழைய யாக்கோப் மாதிரி இருந்தோம்னா அது வேஸ்ட், ரைட்? எதுக்காக மாத்துவார்? ஒன்லி ஃபார் ஹிஸ் பர்பஸ். அப்ப நம்ம மாறி இருக்கோம், நம்ம அவரோட பிள்ளை அப்படின்னு சொல்றோம்னா we need to know, ஓகே, அப்போ அவருடைய பிளானுக்காக நான் என்ன பண்றேன், அவருடைய பேரை பிரசித்தி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம். அது வந்து நம்ம கேட்கணும். ஒருத்தட்ட தான் கேட்கணும், கடவுள்கிட்ட போய் கேட்ட வேண்டியதான். விளங்குதா விளங்கலையா, இல்லைன்னாலும் போய் கடவுளே எனக்கு விளங்கலையே, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருங்களேன் அப்படின்றதும் காட் தான் கேட்கணும் நம்ம. ஓகே, ரைட்? அதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட்? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், டோட்டல் புதுசா ஒரு புது கிரீச்சர். தட்ஸ் வை இட்ஸ் a நியூ கிரீச்சர். ஆமா, அந்த பூனை இப்படி பார்த்தா இப்படி இருக்கும்ல, பவர்ஃபுல்லா, ரைட்? Is it time? I know I can't complete. Okay, சரி, நான் I'll keep going. நம்ம எவ்வளவு தூரம் பண்ண முடியுதோ பண்ணுவோம். Then we will take it to the next week, or இல்லனா முடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். சரி, ட்ரீம் பார்த்த ஜேக்கப் வந்து திரும்பி வருவார் இல்ல, போகும்போது ட்ரீம் பார்த்தாரு, இந்த ப்ராமிஸ் எல்லாம் வாங்கிட்டு தைரியமா போவாரு. திரும்பி வந்து அதே இடத்துல பெத்தேல்ல திரும்ப ஆல்டர் கட்டி அங்க he'll praise God. ஓகே, சோ திரும்ப அந்த ப்ராமிஸ் கிடைக்கும் அவருக்கு. நான் ஐ எம் காட் ஆல்மைட்டி, உன்னை பெரிய நேஷன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ப்ராமிஸ் கிடைக்கும். ஓகே, ஓகே. சோ இதுக்கு இடையில இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்ப பெருசாயிட்டாங்கல்ல, இல்ல ஜூடா வந்து தமார்னு ஒரு லேடிய கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு 2 பசங்க பிறப்பாங்க, பெரஸ் அண்ட் ஜெராண்ட். ஜூடா கோத்திரம் வந்து நம்ம நோட் பண்ணணும், ஏன்னா அவங்க சந்ததியில தான் ஜீசஸ் வராங்கல்ல. சோ அதுக்கு நோட் பண்ண வேண்டிய ஒரு ட்ரைப்.
சரி. சோ ஏன் இந்த பெரஸ் அண்ட் ஜெரா இம்பார்ட்டன்ட்ல ஓகே த்ரூ தெம் ஒன்லி ஜீசஸ் இஸ் born. அவங்க அந்த பெரஸ் உடைய பேர் வந்து ரூத் கதையில பின்னால வரும் ஜட்ஜஸ்ல. சோ ரூத்தும் நவமி தெரியும் இல்லையா? ரூத் வந்து வேற ஊர் லேடி, நவமி வந்து இஸ்ரவேல் லேடி. ஜட்ஜஸ் ஆண்டுட்டு இருக்க டைம்ல ரொம்ப திரும்ப ஒரே ஒரு வறட்சி இஸ்ரவேல்ல. சோ பக்கத்து நாட்டுக்கு போயிடுவாங்க, ஜோர்டன் நாட்டுக்கு போயிடுவாங்க, மோவாபுக்கு போயிடுவாங்க. போய் ஒரு ஒரு ஐயா நவமி 2 பாய்ஸ் போவாங்க, அங்க கல்யாணம் பண்ணுவாங்க 2 பாய்ஸுக்கும். அந்த ஐயா இறந்து போயிடுவாரு, அந்த 2 பாய்ஸும் இறந்து போயிடுவாங்க. ஸோ 2 ஃபாரின் மருமகள்களும் நவமியும் இருப்பாங்க. திரும்பி வரும்போது ரூத் மட்டும் உங்க கடவுள் தான் என் கடவுள்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகே, யோசிச்சு பாருங்க ஒரு செகண்ட். அந்த ரூத் வந்து என்ன நன்மை பார்த்தாங்க இந்த இஸ்ரவேல் கடவுள்கிட்ட? தட் ஷீ இஸ் டெல்லிங் உங்க கடவுள் தான் என் கடவுள். இப்போ ஒரு வார்ல வந்து வெற்றி கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் ஒரு கிங்குக்கு, உடனே நிறைய பேர் ஓ உங்க காட் இஸ் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அர்த்தம் இருக்கு. இல்ல பெரிய பனிஷ்மெண்ட் வந்து நம்ம ஃபேரோவுடைய ஈஜிப்ட் மக்கள் மாதிரி பனிஷ்மெண்ட் கிடைச்சு அதுக்கப்புறம் ஓ ஓகே உங்க காட் இஸ் சோ பவர்ஃபுல் சொல்லிட்டு வந்தா அர்த்தம் இருக்கு. இந்த ரூத் என்ன நன்மையோ தீமையோ பார்த்தாங்க, தட் இட் இஸ் அவங்க வந்து இது கடவுள்னு சொல்றதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், எப்படி எவ்வளோ ஆழமா கடவுளை விளங்கியிருந்தா அப்போ அந்த லேடி தான் கிரேட் இல்ல? நவமி தானே சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ அவங்க தான் கிரேட். அவங்க அவ்வளோ அழகா கடவுளை பத்தி சொல்லி கொடுத்தனால்தான் ரூத் வந்து உங்க காட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க இஸ்ரேலுக்கு. சரி வந்தாங்களா, போவாஸ் வந்து யூதா கோத்திரம். ஓகே, ஸோ ரூத்தும் போவாஸும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒபேதுன்னு ஒரு பையன் பிறப்பான். ஸோ அந்த பையன் பிறக்கும் போது அத வாழ்த்தி பாடுவாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். அது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ரூத் 4:12. இந்த பெண்ணினிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளச் செய்யப்பட போகிற சமாதானத்தினாலேயே உன் வீடு தமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். அவரை விஷ் பண்றது ஃபெரஸ் மாதிரி நல்லா இருக்கணும், நீ தமார் ஜூடாக்கு பிறந்த ஃபெரஸ் மாதிரின்ட்டு அப்படின்னு விஷ் பண்றாங்க. ஓகே, சோ அந்த நேம் ஜெனிசிஸ்ல ஜூடா ஜூடா தமார் ஃபெரஸ் வரும். அதுக்கப்புறம் ரூத்ல வரும் அந்த ஃபெரஸோட கனெக்டிவிட்டி. போவாஸ் ஜூடா ட்ரைபு. ஸோ ஒபேத் ஜூடா, ஒபேதோட மகன் ஜெஸ்ஸி ஜூடா, ஜெஸ்ஸியோடைய மகன் தான் கிங் டேவிட். ஓகே, ஸோ டேவிட் கோத்திரம் தான், டேவிட் சந்ததியில தான் ஜீசஸ் இல்ல? ஸோ அதனால அவங்களோட சந்ததியுடைய ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும். வெரி நைஸ். ஓகே, there it is. Judah to David. ஓகே, ஸோ ஜூடா ஸ்டோரி ஜெனசிஸ்ல இருக்கு, 1-2 ஸ்டோரி கிரானிக்கல்ஸ்ல வரும். போவாஸ் இப்போ பார்த்தோம், பேபி ஒபேத் பார்த்தோம், ஜெஸ்ஸி டேவிட் நிறைய கதைகள் இருக்கு இல்லையா? ஓகே, சரி, தட் இஸ் தெம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆடம்ல இருந்து நோவா பார்த்தோம், நோவால இருந்து ஆப்ரஹாம் இன்னொரு 10 தலைமுறை, இவர்தான் பேழையில இருந்து ஏப்ரஹாம் வரைக்கும் 10 தலைமுறை, இது கொஞ்சம் நிறைய தலைமுறை. கிங் டேவிட், டேவிட்ல இருந்து ஜீசஸ். ஓகே ஓகே, ஸோ ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தா பரவாயில்லையா? ஒரு 10 நிமிஷம். எனக்கு ஓகேம்மா. ஒரே ஒரு ஓகே தான் வருது. ஓகே, அப்பனா இல்ல அப்பனா ஐ வாண்ட் டு டேக் திஸ் போர்ஷன் நெக்ஸ்ட் டைம். இது கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்கு, 2 சாப்டர் மீதி இருக்கு, ஜெனசிஸ் 49 and 50. So maybe I can't finish in 10 minutes also. So நம்ம வேணா அப்போ I can't do half. So நம்ம அப்ப can we stop now and we will continue next month? இல்லாட்டி if everybody is okay, I will. No, I think it's already 9 o'clock. It's okay. It's all right. So I think we will stop now. சரியா? So 49-50ல என்ன இருக்கும்னா வேணா அது மட்டும் சொல்றேன். So
ஜேக்கப் ஈஜிப்ட்ல இருக்காரு. ஜோசப் பெரிய பெரிய வேலையில ஈஜிப்ட்ல எல்லா ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டாங்க இல்லையா? அவரு ஜேக்கப் சாகிறதுக்கு முன்னால அவர் வந்து he'll bless all the sons. ஓகே, ஸோ அந்த சன் ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்கும் இஸ் அ ப்ராஃபஸி. ஸோ அதுல ஐ டென்ட் வாண்ட் டு டூ ஆல், பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ சம். ஜேக்கபோடது, ஜூடாவோடது, லேவியோடது அப்படின்னு 1-2 ஐ வாண்டட் டு டூ. பட் இட் இஸ், ஐ திங்க் வி ஷுட் டூ இட் ப்ராப்பர்லி. அவசரமா பண்ண இஷ்டம். ஸோ லெட் இஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ இதுல இருந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ரைட். Okay, then I'll stop now. Can somebody pray?